விசிடி நம்பர் 645 645 பஹதூர்கட் ஹரியானா. முரளி டேட்டு 4867. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 7/4/2007. अगस्त 1967. 4 ஆகஸ்ட் 1967 बात चल रही थी, பேச்சு போயிட்டு இருந்தது. भारतवासियों को तो जरूर ही दैवी राजधानी का वर्षा चाहिए. பாரதவாசிகளுக்கு கண்டிப்பாக தெய்வீகமான ராஜதானியினோட சொத்து தேவை இருக்குது. दूसरे देश वालों को मिले न मिले, மற்ற தேசத்தினர்களுக்கு கிடைக்குதோ கிடைக்காம போகுதோ, लेकिन ஆனா जो भारतवासी हैं, யாரு பாரதவாசிகளா இருக்காங்க, भारत के दिल तख्त नशीन हैं, பாரத்தினோட ஹிருதய சிம்மாசனத்துல உட்காரக்கூடியவங்க இருக்காங்க. उनको वर्षा जरूर चाहिए. काय का वर्षा? அவங்களுக்கு சொத்து கண்டிப்பாக தேவை இருக்குது. எந்த விஷயத்துக்கான சொத்து? दैवी राजधानी का वर्षा चाहिए. தெய்வீகமான ராஜதானி இருக்கு இல்லையா, அதோட சொத்து தேவை இருக்குது. दैवी राजधानी थी, தெய்வீகமான ராஜதானி இருந்தது. शास्त्रों में गायन है, சாஸ்திரத்துல மகிமை இருக்குது. सतयुग में लक्ष्मी नारायण का राज्य था. சத்யுகத்துல லக்ஷ்மி நாராயணர்களோட ராஜ்யம் இருந்தது. लक्ष्मी नारायण 16 कला संपूर्ण सर्वगुण संपन्न संपूर्ण अहिंसक, லக்ஷ்மி நாராயணர்கள் 16 கல சம்பூர்ண அஹிம்சக், मर्यादा पुरुषोत्तम थे. மரியாதா புருஷோத்தமாக இருந்தாங்க. और ये भी गायन है பிறகு இந்த மகிமையும் இருக்குது. कि भगवान ही आकर के गीता ज्ञान के द्वारा பகவான் தான் வந்து கீதா ஞான மூலமாக नर को नारायण बनाते हैं. நரன நாராயணனாக ஆக்குறாங்க. नर किसे कहा जाता है? நரன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? मनुष्य को नर कहा जाता है. மனிதர்களுக்கு நரன் சொல்லப்படுகிறது. और मनुष्य क्यों कहा जाता है? பிறகு மனிதனன் ஏன் சொல்லப்படுகிறது? मनु तो संगम युग में होता है. இப்போ மனு சங்கம் யுகத்துல இருக்காங்க. कलयुग अंत और सतयुग आदि में. கலியுகத்தினோட கடைசி நேரம், பிறகு சத்யுகத்தினோட ஆரம்பத்துல. मनु अर्थात मनुआ. பாபா சொல்றாங்க மனு அப்படின்னா மனசு, मन மனு அப்படின்னா மனுவான்னா மனதுக்கு சொல்வாங்க. ये सब मन की औलाद मनुष्य हैं. இவங்க எல்லாம் மனதினோட குழந்தைகள், மனிதர்கள் ஆயிருக்காங்க. मनु ब्रह्मा का भी नाम है. மனுன்னு சொல்லி பிரம்மாக்கு கூடயும் பேர் இருக்குது. जो भी मनुष्य मात्र हैं वो सब मन चलाने वाले हैं. யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ எல்லாருமே மனசை யூஸ் பண்ணக்கூடியவங்க. सबका मन எல்லாரோட மனது चलायमान अर्थात चंचल होता है. எப்படின்னா
சலாய்மான் அப்படின்னா சஞ்சலம் ஆகுது. நடக்குது அப்படின்னா என்னன்னா சஞ்சலம் ஆகுது. उसको नर कहा जाता है. அதுக்கு நருன்னு சொல்வாங்க. அவங்களுக்கு नर जो कुछ करता है நரன் ஏதெல்லாம் செய்றாங்க उसका रिजल्ट नरक निकलता है. அதோட ரிசல்ட் என்னன்னா நரகம் தான் வரும்னு சொல்றாங்க. नर क्या करता है? நரன் என்ன செய்றாங்க? நரகா. नर जो कुछ करता है நரன் ஏதெல்லாம் செய்றாங்க वो नरक बनता है. அது நரகம் ஆகுது. क्योंकि चंचल मन है. ஏன்னா சஞ்சலமான மனதா இருக்குது. अचल अथवा अमन कहाँ से आए? அப்போ அச்சல் அப்படின்னா உறுதி, பிறகு அமன்னா கான்ஸ்டன்டாக இருக்கிறது, அப்படின்னா சஞ்சல இல்லாத மனதாக இருக்கிறது. இப்படி எப்படியாக முடியும்? नरक में तो अमन हो नहीं सकता. நரகத்துல இப்படி மனது சஞ்சலமாக இருக்காது. अमन माना सुख शांति. பாபா சொல்றாங்க அமன் அப்படின்னா சுக சாந்தி. जो अमन होगा யார் அமனாக இருப்பாங்களோ वो ही अमन सुख शांति स्थापन कर सकेगा. அவங்கதான் அமன் சுக சாந்தியை ஸ்தாபனை செய்ய முடியும். जो भी मनुष्य मात्र हैं जन्म मरण के चक्र में आने वाले हैं யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க ஜனன மரண சக்கரத்துல வரக்கூடியவங்களாக இருக்காங்க, चलायमान मन वाले हैं. இந்த சஞ்சல மனசு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, कोई भी नई दुनिया की दैवी राजधानी स्थापन नहीं कर सकते. யாருமே புது உலகத்தினோட தெய்வீகமான ராஜதானியை ஸ்தாபனை செய்ய முடியறதில்லை யாராலையும். फिर कौन करेगा? அப்போ யாரு செய்வாங்க? कहाँ से आएगा? எங்கிருந்து வருவாங்க? जरूर ऐसे लोग का रहने वाला कोई है கண்டிப்பாக அப்படிப்பட்ட லோகம் இருக்கக்கூடியதாக இருக்கு जहाँ मन चलायमान नहीं होता. எங்க மனசு சஞ்சலம் ஆகுறதில்ல. उसे अंग्रेज लोग कहते हैं सुप्रीम अबोर्ड. அதுக்கு இங்கிலீஷ்காரங்க சொல்றாங்க சுப்ரீம் அபோர்ட், सोल वर्ल्ड. सोल वर्ल्ड. मुसलमान कहते हैं अर्श. मुस्लिम சொல்றாங்க हर्ष. खुदा अर्श में रहता है. भगवान हर्षல இருப்பாங்க. पहले कहते थे अर्श में रहता है. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முன்னாடி எல்லாமே ஹர்ஷ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. अभी तो मुसलमान भी कहने लगे हैं खुदा दंडे जर्रे में व्यापी है. இப்போ அந்த முஸ்லிம்ஸ் கூடயும் சொல்றதுக்கு ஆரம்பம் செஞ்சாங்க. खुदा அப்படின்னா பகவான் ஒவ்வொரு கணத்திலையும் துகள்லையும் இருக்காங்க. पहले सब धर्म वाले सतो प्रधान होते हैं, बाद में सब ஃபர்ஸ்ட் எல்லா தர்மத்தினர்கள் சத்தோ பிரதானமாக இருப்பாங்க, பிறகு எல்லாருமே तमो प्रधान बन जाते हैं. தமோ பிரதானமாக ஆயிடுறாங்க. हिंदू कहते हैं परमधामवासी. இந்துஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா பரந்தாம்வாசி, பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க. ब्रह्मलोकवासी. பிரம்மலோகத்துல வசிக்க கூடியவங்க. गीता में भी लिखा है. கீதைல கூட எழுதிருக்காங்க मैं उस लोक का रहने वाला हूँ जहाँ आत्माएं वापस जाकर के फिर इस पाप की दुनिया में वापस नहीं लौटती.
நான் அந்த லோகத்துல வசிக்க கூடியவன் ஆயிருக்கிறேன். எங்க ஆத்மாக்கள் போய் இந்த பாவத்தினோட உலகத்துக்கு திரும்பி வர்றதில்ல. जहाँ सूरज चांद सितारों का प्रकाश भी नहीं पहुँचता. எங்க சூரிய நட்சத்திர பிறகு இந்த நிலாவினோட பிரகாசம் கூடயும் போகிறதில்ல. तो ठीक है. அப்போ சரியாக இருக்குது. हम सब आत्माएं भी वहाँ की वासी हैं. ஆத்மாக்களா இருக்கிற நாம கூடயும் அங்க வசிக்க கூடியவங்க ஆயிருக்கிறோம். तो जहाँ की वासी हैं वहाँ तो अमन था. எங்க வசிக்க கூடியவங்களோ அங்க அமனாக இருந்தது. मन चलायमान आत्माओं का नहीं था. இப்போ மனது எப்படின்னா சஞ்சலமாக இருக்கல ஆத்மாக்களது. इस दुनिया में आए இந்த உலகத்துல எப்போ வந்தோமோ तो आधा कल्प तक अमन रहा. அப்போ பாதி கல்ப வரைக்கும் அமனாக இருந்தாங்க. कोई कोई फिर नंबरवार रहे. ஒரு சில பேர் எப்படின்னா நம்பர்வாராக இருந்தாங்க. आधा कल्प इस सृष्टि पर पूरा होता है பாதி கல்பம் எப்போ இந்த சிருஷ்டில கம்ப்ளீட் ஆகுதோ और मन चलायमान हो जाता है. பிறகு மனது சஞ்சலம் ஆகிறதுக்காக ஆரம்பமாயிடுது. इस सृष्टि पर फिर ऐसा कौन है அதாவது பாபா கேக்குறாங்க, पार्ट बजाने वाला. இந்த சிருஷ்டில அப்போ அப்படிப்பட்ட பாட் செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க? जिसका मन चलायमान नहीं होता. அவங்களோட மனசு சஞ்சலம் ஆகிறது இல்ல. वो है एक तुरीय आत्मा. அவங்க இருக்காங்க ஒரு தனிப்பட்ட ஆத்மா. जिसकी पूजा होती है दुनिया में. யாரோட பூஜை நடக்குது உலகத்துல? यादगार में शिवलिंग मिले हैं. நினைவார்த்தத்துக்காக சிவலிங்கம் கிடைச்சிருக்குது खुदाई में. அகழ்வாராய்ச்சியில. वो लिंग அந்த லிங்கம் निराकार की यादगार है. நிராகாரனோட நினைவார்த்தம் ஆயிருக்குது. जैसे हम आत्माएं निराकार शालिग्राम है. எப்படி நாம ஆத்மாக்கள் நிராகார் சாலிகிராமமாக இருக்கிறோம். लेकिन हमको कर्मों का बंधन बंधता है. ஆனா நமக்கு செயல்களினோட பந்தனம் ஏற்படுது. क्योंकि हमारा मन चलायमान होता है. ஏன்னா நம்மளோட மனசு சஞ்சலமாக இருக்கும். इसलिए शालिग्राम की बटिया में बंधन दिखाया जाता है. அதனாலதான் அந்த சாலிகிராமங்களினோட கல்லுகள்ல பந்தனத்தை காமிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நூலை கட்டிருப்பாங்க, அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க பந்தனத்தை காமிக்கிறாங்கன்னு. लेकिन एक आत्मा तुरीय ऐसी है ஆனா ஒரு ஆத்மா தனிப்பட்ட ஆத்மா அப்படிப்பட்டதா இருக்குது. जो इस सृष्टि पर आने के बावजूद भी யாரு இந்த சிருஷ்டிக்கு வந்ததுக்கு பிறகு கூடயும் पतित सृष्टि में आता है. பதித சிருஷ்டிக்கு வராங்க. पतित से पतित मनुष्य आत्मा में आता है. எல்லாத்தை விட பதித்த மனித ஆத்மாக்குள்ள வராங்க. फिर भी ஆனாலும் पतित पने का लेप छेप उसको नहीं लगता है. பதித்த தன்மையினோட அந்த ஒரு ஒட்டுற விஷயம் என்றது அவங்களுக்கு ஏற்படுறது இல்ல. क्यों नहीं लगता है? ஏன் ஏற்படுறது இல்ல? क्योंकि उसका मन चलायमान नहीं है. ஏன்னா அவங்களோட மனசுன்றது சஞ்சலமாக இல்ல. अमन है. அமனாக இருக்குது. जो अमन है யாரு அமனாக இருக்காங்களோ वो ही शिव है. அவங்கதான் சிவனா இருக்காங்க. मन का काम क्या होता है? மனதோட வேலை என்ன இருக்குது? सोचना, विचारना, संकल्प करना. சிந்தனை செய்யறது, விசாரம் செய்யறது, சங்கல்பம் பண்றது.
वो सुप्रीम सोल शिव इस सृष्टि पर आने के बावजूद भी அந்த சிவ் சுப்ரீம் சோல் இந்த சிருஷ்டிக்கு வந்ததுக்கு பிறகு கூடயும் कुछ सोच विचार नहीं करता है எதுவுமே யோசிக்கிறது எல்லாமே செய்யறது இல்ல. कि उसको मनन चिंतन मंथन करना पड़े. அவங்களுக்கு விசார சாகர மந்தன பண்ற அவசியம் இருக்கிற போல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. सोचता है அவங்க அசோச்தா இருக்காங்க. அப்படின்னா சிந்தனைகள் இருக்குல்ல அதை விட தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர். सोचता है इसलिए करता है. பாபா சொல்றாங்க அவங்க அசோச்தா இருக்காங்க, அதனாலதான் அவங்க என்ன இருக்காங்கன்னா அகர்த்தா இருக்காங்க. परंतु जिसमें प्रवेश करता है ஆனா யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்களோ उसको तो मन है. அவங்களுக்கு மனது இருக்குது. मन चंचल भी है. மனது சஞ்சலமாக கூடயும் இருக்குது. जिसमें प्रवेश करता है उसका नाम ब्रह्मा रखता है. யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்களோ அவங்களோட பேரு அவங்களுக்கு பிரம்மா என்ற பேரை வைக்கிறாங்க. और ब्रह्मा कोई एक का नाम तो है नहीं. பிறகு பிரம்மான்னு சொல்லி பேரென்றது ஒருத்தருக்கு மட்டும் ஒண்ணு இல்ல. शास्त्रों तो ब्रह्मा को पंचानन कहा जाता है, चतुरानन कहा जाता है. சாஸ்திரத்துல பிரம்மாக்கு பஞ்சானனன் சொல்லப்படுகிறது, சதுரானனன் சொல்லப்படுகிறது. मन ब्रह्मा के अनेक मुख है. அதாவது பிரம்மாக்கு அநேக நிறைய தலைகள் முகங்கள் இருக்குது. जैसी जैसी भाषा बोली எப்படியெல்லாம் அவங்க இந்த பாஷா அப்படின்னா பேச்ச பேசினாங்களோ या कर्म किया செயல்களை செஞ்சாங்க, वैसा वैसा नाम पड़ा. அப்படி அவங்களுக்கு பேரு கிடைச்சது. तो ब्रह्मा मन वाला है அதாவது பிரம்மா மனது இருக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. और उसमें प्रवेश करने वाला शिव பிறகு அவங்களுக்குள்ள பிரவேசம் செய்யக்கூடிய சிவன் सुप्रीम सोल अमन है. சுப்ரீம் சோல் அமன் ஆயிருக்காங்க. वो अमन आकर के उसमें அந்த அமன் வந்து அவங்களுக்குள்ள ऐसा पुरुषार्थ कराता है அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்ய வைக்கிறாங்க. कि वो मनु कहो ब्रह्मा कहो क्या बन जाए. அந்த மனுன்னு சொல்லுங்க பிரம்மான்னு சொல்லுங்க என்ன ஆயிடுறது, वो भी अमन बन जाए. அவங்க கூடயும் அமன் ஆயிடணும். माने उसको कुछ भी सोचने विचारने की दरकार न रह जाए. அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே யோசிக்கிறது சிந்தனை செய்யற அவசியமே இருக்கிறது இல்ல. इसलिए रास्ता बताता है. அதனாலதான் வழிய சொல்றாங்க. कि जैसे मैं आत्मा ज्योति बिंदु எப்படி நான் ஆத்மா ஜோதி பிந்து ஆயிருக்கேனோ वैसे ही तुम आत्मा भी ज्योति बिंदु. அதே மாதிரிதான் ஆத்மாக்கள் ஆயிருக்கிற நீங்க கூடயும் ஜோதி பிந்து ஆயிருக்கீங்க. तुम जन्म के चक्र में आते आते सुख भोगते भोगते सृष्टि के நீங்க ஜனன மரண சக்கரத்துல வந்து வந்து இந்த சிருஷ்டியினோட சுகத்தை அனுபவம் செய்ய செய்ய तुम जन्म के चक्र में आते आते सुख भोगते भोगते सृष्टि के நீங்க ஜனன மரண சக்கரத்துல வந்து வந்து இந்த சிருஷ்டியினோட சுகத்தை அனுபவம் செஞ்சு செஞ்சு पतित आत्मा बन जाती है. பதித்த ஆத்மாக்கள் ஆயிடுறீங்க. और मैं इस सृष्टि पर आता हूँ பிறகு நான் எப்போ இந்த சிருஷ்டிக்கு வரேனோ तो मन से कोई भी सुख नहीं भोगता. மனது மூலமாக யாருமே சுகத்தை அனுபவம் செய்யறதில்ல, दुख भी नहीं भोगता. துக்கத்தை கூடயும் அனுபவம் செய்யறதில்ல. ब्रह्मा के लिए तो गायन है कि मन के संकल्पों से सृष्टि रची. பிரம்மாக்காக மகிமை இருக்குது.
மனதினோட சங்கல்பம் மூலமாக சிருஷ்டிய உருவாக்குனாங்க. मैं रचयिता नहीं हूँ. நான் படைப்பவன் கிடையாது. कोई तन में प्रवेश करता हूँ ஏதோ சரீரத்துல பிரவேசம் செய்யற, तो मुझे रचयिता कहा जाता है. அப்போ எனக்கு படைப்பவர்னு சொல்லி சொல்லப்படுகிறது. लेकिन मन चलाने वालों की सृष्टि नहीं रचता हूँ. மனதை நடத்தக்கூடியவங்களோட சிருஷ்டிய உருவாக்குறது இல்ல. कैसी सृष्टि रचता हूँ? எப்படிப்பட்ட சிருஷ்டிய உருவாக்குறேன்? पहले तो ब्राह्मणों की सृष्टि रचता हूँ. ஃபர்ஸ்ட் பிராமணர்களினோட சிருஷ்டிய உருவாக்குறேன். शूद्र से ब्राह्मण बनते हैं. சூத்ரர்ல இருந்து பிராமணர்கள் ஆகுறாங்க. शूद्रों का मन चंचल होता ही है. சூத்ரர்களோட மனது சஞ்சலமா தான் ஆகுது. शूद्र व्यभिचारी को कहा जाता है. சூத்ரன் சொல்லி வெபிச்சாரிகளுக்கு சொல்லப்படுகிறது. उन शूद्रों को அந்த சூத்ரர்களுக்கு ब्रह्मा के द्वारा பிரம்மா மூலமாக ब्राह्मण बनाता हूँ नंबरवार. பிராமணர்களாக ஆக்குற நம்பர்வாராக. जो ब्राह्मण बनते हैं யாரு பிராமணர்களாக ஆகுறாங்களோ वो अनेक प्रकार के ब्राह्मण. அவங்க நிறைய விதமான பிராமணர்களாக இருப்பாங்க. एक प्रकार के ब्राह्मण नहीं है. ஒரு விதமான பிராமணர்கள் இல்லன்னு சொல்றாங்க. शास्त्रों में भी 9 कुड़ी के ब्राह्मण माने गए. சாஸ்திரத்துல கூடயும் 9 விதமான பிராமணர்கள்னு சொல்லி ஏத்துக்கப்பட்டது. और अभी भी वो परंपरा चली आ रही है ब्राह्मणों में. பிறகு இப்பவும் அந்த பரம்பரை நடந்துட்டே வந்துட்டு இருக்குது பிராமணர்கள்ல. ये 9 कुड़ी का फाउंडेशन कहाँ पड़ता है? இந்த 9 குரூப்ஸினோட ஃபவுண்டேஷன் என்றது எங்க விழுதுன்னு கேக்குறாங்க. जब भगवान आते हैं और दुनिया में फैले हुए जो मुख्य 9 धर्म हैं, எப்போ பகவான் வராங்களோ அப்போ உலகத்துல முக்கிய தர்மங்கள் அப்படின்னு 9. उन धर्मों में से चुनिंदा श्रेष्ठ कर्म करने वाली आत्माओं को चुनते हैं. அந்த 9 தர்மங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களை அத ஒண்ணாக்குறாங்க அவங்கள. भले वो आत्माएं பலே அந்த ஆத்மாக்கள் आखिरी जन्म में आकर के पतित बन गई. லாஸ்ட் ஜென்மத்துல வந்து அவங்க பतिता ஆயிட்டாங்க. संग के रंग में आकर சங்கத்தினோட சாயத்துல வந்து फिर भी उनको उठा करके ஆனாலும் அவங்கள தூக்கி शूद्र से ब्राह्मण बनाता हूँ. சூத்ரில இருந்து பிராமணர்களாக ஆக்குறேன். अब चूंकि उनके अनेक जन्मों का हिसाब किताब இப்போ ஏன்னா அவங்களோட நிறைய ஜென்மங்களினோட கணக்கு வணக்கு अनेक प्रकार के मनुष्यों के साथ हुआ. நிறைய விதமான மனிதர்கள் கூட ஏற்பட்டது. जैसा जैसा जन्म जन्मांतर जिस आत्मा का संग रहा, எப்படியெல்லாம் ஜென்ம ஜென்மாந்தரம் எந்த ஆத்மாவோட சாங்கத்தினோட சாயம் ஏற்பட்டிருக்குதோ, कोई का इस्लाम धर्म में रहा, कोई का क्रिश्चियन धर्म में रहा, कोई का बौद्ध धर्म में रहा, சிலர்து இஸ்லாமி, சிலர்து பௌத்தி, சிலர்து கிறிஸ்டியன் தர்ம கூட இருந்தது. कोई आदि से अंत तक सनातन धर्म में भी रहा. சிலர் எப்படின்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சனாதன் தர்மத்துல கூடயும் இருந்திருக்காங்க. परंतु हर धर्म ஆனா ஒவ்வொரு தர்மம் கூடயும் पहले सतो प्रधान, ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானம்,
और 4 अवस्थाओं से गुजरते हुए अंत में பிறகு 4 ஸ்டேஜஸ் கடந்து அப்போ லாஸ்ட்ல तमो प्रधान बन जाता है। தமோ பிரதானமாக ஆயிடுறாங்க। हर धर्म की विशेष आत्माओं को मैं चुनता हूँ। ஒவ்வொரு தர்மத்தினோட விசேஷ ஆத்மாக்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன்। हर धर्म में अच्छे और बुरे तो होते ही है। ஏன்னா ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கதான் செய்வாங்க। कोई अपने धर्म में भी है करके भले गिरे तो गिरा धर्म समझा जाता हो दुनिया में। சிலர் எப்படின்னா தன்னோட தர்மத்துல கூட எப்படின்னா எல்லாத்த விட கீழே விழுந்திருக்கிற தர்மமன் கூட எதுக்கு ஏத்துக்கப்பட்டிருக்குது। जैसे मुसलमान मार काट मचाने वाले, எப்படி முஸ்லிம்ஸ் எப்படின்னா அவங்க அடிக்கிற வெட்டுற வேலையை செய்யறாங்க। लूट खसोट करने वाले கொள்ளை அடிக்கிற வேலையை செய்யறாங்க। फिर भी उनमें अच्छे होते ही हैं। ஆனாலும் அவங்கள நல்ல பேரு இருக்காங்க। उन अच्छा कर्म करने वाली आत्माओं को, அந்த நல்ல வேலையை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, जिन्होंने जन्म जन्मांतर अच्छे कर्म किए, யாரு ஜென்ம ஜென்மாந்திர நல்ல வேலையை செஞ்சிருக்காங்க, और लास्ट में आकर के संग के रंग में गिर गए, பிறகு லாஸ்ட்ல வந்து சங்கத்தினோட சாயத்துல வந்து கீழே விழுந்துட்டாங்க। उन आत्माओं को उठाकर அந்த ஆத்மாக்களை தூக்கி मैं ब्रह्मा के मुखवंशावली நானு பிரம்மாவோட முகவம்சாவளி பிராமணர்களாக ஆக்குறேன்। शूद्र से சூத்ரிலிருந்து ब्राह्मण बनते हैं। பிராமணர்கள் ஆகுறாங்க। ब्राह्मणों का काम क्या? பிராமணர்களோட வேலை என்ன இருக்குது? जो ब्रह्मा मुख से ईश्वर का ज्ञान निकला, எந்த பிரம்மா முகம் மூலமாக ஈஸ்வரனோட ஞானம் வெளிப்பட்டதோ वह ज्ञान लेना और दूसरों को அந்த ஞானத்தை எடுத்துக்கிறது, பிறகு மத்தவங்களுக்கு देना। கொடுக்கறது। उन ब्राह्मणों में 2 प्रकार के ब्राह्मण मोटे रूप में तैयार हो जाते हैं। அந்த பிராமணர்கள்ல 2 விதமான ரூபத்துல தடிமனான ரூபத்துல ரெடி ஆயிடுறாங்க। एक वो ஒருத்தர் யாருன்னா जो ब्रह्मा मुख से वाणी सुनते हैं, யாரு பிரம்மா முகம் மூலமாக வாணிய கேக்குறாங்க, उस वाणी पर मनन चिंतन मंथन करते हैं, அந்த வாணி மேல விசார சாகர மந்தனத்தை செய்யறாங்க, और ध्यान देते हैं, பிறகு கவனத்தை செலுத்துறாங்க, और उस वाणी को प्रियरिटी दे करके अपने जीवन को और दूसरे जीवन को चलाने का பிறகு அந்த வாணிக்கு முதன்மையை கொடுத்து தன்னோட வாழ்க்கை பிறகு மத்தவங்களோட வாழ்க்கைய प्रयास करते हैं। அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க। वो है मुखवंशावली ब्राह्मण। அவங்க இருக்காங்க முகவம்சாவளி பிராமணர்கள்। और जो ब्रह्मा के मुख से अटैचमेंट पैदा कर लेते हैं, பிறகு யாரு பிரம்மாவினோட அந்த முகம் என்ன இருக்குதோ அதுக்கு ஈர்ப்பு என்றது ஏற்படுத்துக்கிறாங்க, या ब्रह्मा कुमार कुमारियों की गोद से अटैचमेंट पैदा कर लेते हैं, இல்லன்னா பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு அவங்களோட மடிலுக்கு இந்த அட்டாச்மெண்ட்ன்றது உருவாக்கிக்கிறாங்க। मुख से निकली हुई वाणी की ओर ध्यान नहीं देती। முகம் மூலமாக வந்திருக்கிற வாணிக்கு கவனத்தை செலுத்துறது இல்ல, तो अंतर पड़ जाता है। அப்போ வித்தியாசம் வந்துடுதுன்னு சொல்றாங்க। क्या अंतर पड़ जाता है? என்ன வித்தியாசம் வருது? मुखवंशावलियों ने भी मुख से उसी मुख से वाणी सुनी, முகவம்சாவளிகள் கூடயும் அந்த முகம் மூலமா தான் வாணிய கேட்டாங்க, और मुखवंशावलियों ने भी उसी मुख का संग किया। பிறகு குகவம்சாவளி கூடயும் அந்த முகத்தினோட சங்கத்தை தான் பண்ணிருக்காங்க। फिर अंतर क्यों पड़ जाता है? பிறகு எப்படி வித்தியாசம் வந்துடுது? नहीं, हाँ श्रीमत पर चलते हैं, लेकिन श्री को उन्होंने पहचाना। ஆமா ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யறாங்க, ஆனா அவங்க ஸ்ரீய எப்படின்னா அவங்க தெரிஞ்சிருக்காங்க। ब्रह्मा के तन में 2 आत्माएं हैं। பிரம்மாவோட சரீரத்துல 2 ஆத்மாக்கள் இருக்காங்க।
वेदों में भी लिखा हुआ है। வேதங்கள கூடயும் எழுதிருக்காங்க. ये दुनिया एक वृक्ष है। இந்த உலகம் ஒரு மரமா இருக்குது. इस वृक्ष पर இந்த மரத்து மேல दो विशेष पक्षी हैं। ரெண்டு விசேஷமான பறவைகள் இருக்குது. एक भोक्ता है और एक अभोक्ता है। ஒன்னு போக்தா இருக்குது, இன்னொன்னு அபோக்தா இருக்குது. जो भोक्ता है वो ब्रह्मा, யாரு போக்தாவோ அவங்க பிரம்மா இருக்காங்க. और जो अभोक्ता है பிறகு யாரு அபோக்தா இருக்காங்க, वो सुप्रीम सोल शिव, அவங்க இருக்காங்க சுப்ரீம் சோல் சிவன். जो असोचिता भी है। யாரு அசோச்சிதா கூடயா இருக்காங்க. तो जो भोक्ता है ब्रह्मा, அப்ப யாரு போக்தா இருக்காங்க பிரம்மா. उस ब्रह्मा की आत्मा से जिनका अटैचमेंट हो जाता है, அந்த பிரம்மாவினோட ஆத்மா கூட யாருக்கு அட்டாச்மெண்ட் என்றது ஏற்பட்டு இருக்குது, वो पतन की ओर जाएंगे அவங்க வீழ்ச்சி பக்கம் போகுவாங்களா, या उनका उत्थान होगा। இல்லன்னா அவங்களோட உயர்வு என்றது ஏற்படுமா. वो पतन की ओर जाएंगे। அவங்க வீழ்ச்சி பக்கம் போகிறாங்க. और जो ब्रह्मा के तन में मुख में बैठे हुए, பிறகு யாரு பிரம்மாவினோட சரீரத்துல முகல அந்த ஒரு முகத்துக்குள்ள உட்கார்ந்து असोचिता, அந்த சிந்தனையில இருந்து தனிப்பட்டவர், अकर्ता, செயல்கள் இருந்து கூடயும் தனிப்பட்டவர், निरंजन निराकार, நிரஞ்சன் நிராகார், सुप्रीम शिव की वाणी पर ध्यान देते हैं। சுப்ரீம் சோல் சிவனுக்கு யாரு கவனத்தை செலுத்துறாங்களோ, நிரஞ்சன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு கருப்பான தன்மைன்றது இருக்கவே இருக்காது. और बुद्धि में रहता है, ये सुनाने वाला ब्रह्मा नहीं है। பிறகு புத்தியில இருக்குது, இந்த சொல்லக்கூடியவங்க பிரம்மா இல்ல. कौन है? யாரா இருக்காங்க, सुप्रीम सोल शिव, சுப்ரீம் சோல் சிவன். जो ऊंचे ऊंचे पार्टधारी है। யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரியா இருக்காங்க. उसकी वाणी पर ध्यान देने के कारण அவங்களோட வாணிக்கு கவனத்தை செலுத்துற காரணத்தினால वो श्रीमत को पकड़ करके श्रेष्ठ बनती है। அவங்க ஸ்ரீமத்தை பிடிச்சு உயர்ந்தவங்களாக ஆகுறாங்க. उनकी मन बुद्धि श्रेष्ठ बनती है। அவங்களோட மனபுத்தி உயர்ந்ததாகுது. श्रेष्ठ बुद्धि உயர்ந்த புத்தி और श्रेष्ठ मन से श्रेष्ठ चिंतन करते हैं। பிறகு உயர்ந்த மனது மூலமாக உயர்ந்த சிந்தனைய செய்றாங்க. श्रेष्ठ चिंतन करने से உயர்ந்த சிந்தனைய பண்றதுனால वो श्रेष्ठ देवता बनते हैं। அவங்க உயர்ந்த தேவதைகளாக ஆகுறாங்க. और जो ब्रह्मा के मुख में, ब्रह्मा की गोद में, பிறகு யாரு अथवा ब्रह्मा कुमार कुमारियों की गोद में யாரு பிரம்மாவோட முக்கம், பிரம்மாவோட மடிலு, இல்லைன்னா பிரம்மா குமார் குமாரிகளினோட மடிலு, फंस जाते हैं, அதுக்கு யாரு மாட்டிக்கிறாங்க, अटक जाते हैं, அங்கே ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. अटैचमेंट पैदा कर देते हैं, लगाव पैदा कर लेते हैं। ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க, அட்டாச்மெண்ட ஏற்படுத்துக்கிறாங்க. वो असुर बन जाते हैं। அவங்க அசுரர்கள் ஆயிடுறாங்க. क्यों अटैचमेंट पैदा किया? ஏன் அட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிட்டாங்க, कारण क्या है? என்ன காரணமாச்சு, मुखवंशावली बन जाते हैं। और वो क्यों बन जाते हैं कुवंशावली? அவங்க ஏன் முக்கவம்சாவளி ஆயிடுறாங்க, பிறகு இவங்க ஏன் குக்கவம்சாவளி ஆயிடுறாங்க. क्योंकि पूर्व के जो 63 जन्म हैं, ஏன்னா கடந்த 63 ஜென்மங்கள் என்ன இருக்குது, उन 63 जन्मों में அந்த 63 ஜென்மங்கள்ல जिन्होंने असुरों का संग किया है யாரு அசுரர்களோட சங்கத்தை பண்ணிருக்காங்களோ, और आसुरी कर्म किए, பிறகு ஆசுரி செயல்களை செஞ்சிருக்காங்க. बल श्रेष्ठ आत्माएं थी उन धर्मों की। பலே அவங்க உயர்ந்த ஆத்மாக்களாக இருந்தாங்க அந்த தர்மங்கள்ல.
लेकिन संघ के रंग से ஆனா சங்கத்தினோட சாயத்துல विकृत हो गई। அவங்க விக்ரித் ஆயிட்டாங்க, அப்படின்னா விகாரிகள் ஆயிட்டாங்க. और नीचे ही नीचे गिरती गई। பிறகு வெறும் கீழதான் விழுந்துட்டே போனாங்க. उनका वो भाव स्वभाव पक्का हो जाता है। அவங்களோட அந்த பாவ ஸ்வபாவம் அது பக்கா ஆயிடுது. जन्म जन्मांतर का ஜென்ம ஜென்மாந்தரத்தினோடது. देह के साथ अटैचमेंट करने का, தேகத்து கூட அந்த ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிற அந்த பழக்கம். दैहिक धर्म இந்த தேகத்துக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய தர்மம், और विदेही धर्म। பிறகு விதேகி தர்மம் அப்படின்னா ஆத்மிக தர்மம். एक है दैहिक धर्म की स्थापना करने वाली धर्म पिताएं, ஒருத்தர் யாருன்னா தைஹிக தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடியவங்க தர்ம பிதாக்கள். और दूसरी ओर है இன்னொரு பக்கம் विदेही धर्म की स्थापना करने वाला निराकार शिव। பிறகு இன்னொரு பக்கம் விதேகி தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய நிராகார். एक है दैहिक धर्म की स्थापना करने वाली धर्म पिताएं, ஒன்னா இருக்குது எப்படின்னா தைஹிக தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய தர்ம பிதாக்கள். और दूसरी ओर है विदेही धर्म की स्थापना करने वाला பிறகு இன்னொரு சைடு விதேகி தர்மத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடிய निराकार शिव, நிராகார் சிவன், सुप्रीम सोल। சுப்ரீம் சோல். जो विदेही धर्मों की स्थापना करने वाले हैं, இப்ப யாரு விதேகி தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் இருக்காங்க அப்படின்னா ஆன்மீக தர்மத்தை, वो द्वापर युग से आते हैं। उनका युग ही कौन सा है? அந்த தைஹிக தர்மத்தை விதேகி இல்ல, இப்போ தைஹிக தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க இல்லையா, அவங்க வர்றது எப்போன்னா துவாபர் யுகத்திலிருந்து. द्वैतवादी युग। அதோட பேரே இருக்குது இரட்டைவாதி யுகம். दो दो बातें हो जाती हैं। ரெண்டு ரெண்டு விஷயங்கள் ஆயிடுது. कहते हैं ना ये तो दुमुहा है। சொல்றாங்க இல்லையா, இவங்க ரெண்டு முகம் இருக்கக்கூடியவங்க, ரெண்டு வாய் இருக்கக்கூடியவங்க. कहता कुछ है சொல்றது ஒண்ணு और करता कुछ है। செய்யறது ஒண்ணு. वो द्वैतवादी அந்த இரட்டைவாதி धर्म पिताएं தர்ம பிதாக்கள் जब से इस सृष्टि पर आए हैं, எப்போலிருந்து இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்காங்களோ तब से मनुष्य सृष्टि को तोड़ते आए हैं। அப்போலிருந்து மனித சிருஷ்டிய உடைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. खंडनात्मक वृत्ति रही है। அவங்களது எப்படின்னா கண்டன செய்யணும் என்ற ஒரு விஷயம்தான் அவங்களுக்குள்ள இருந்தது. एकता पैदा करना ஒற்றுமைய உருவாக்குறது जैसे उनका काम ही नहीं। அது அவங்களோட வேலையே இல்லாத மாதிரின்னு சொல்றாங்க. उनमें ताकत ही नहीं है அவங்களுக்குள்ள சக்தியே இல்ல कि एकता पैदा करे। ஒற்றுமை என்றது உருவாக்குற சக்தியே இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. क्यों? ஏன்? क्योंकि देह की ओर आकर्षित होना, ஏன்னா தேகத்தை பற்றி பக்கம் ஈர்ப்பு ஏற்படுத்துறது, देहधारी में प्रवेश करके தேகதாரிக்குள்ள பிரவேசம் பண்ணி और अटैचमेंट पैदा करना, பிறகு அட்டாச்மெண்ட்டை உருவாக்கிக்கிறது. ये उनका काम रहा। இது அவங்களோட வேலையாக இருந்தது. ऊपर से जब आए மேலிருந்து எப்போ வந்தாங்களோ तो जिस देहधारी में प्रवेश किया उससे अटैचमेंट हो गया। இப்போ எந்த தேகதாரிக்குள்ள பிரவேசம் பண்ணாங்களோ அவங்க கூட பற்று என்றது ஏற்பட்டது. अटैचमेंट होने के कारण அட்டாச்மெண்ட் இருக்கிற காரணத்தினால आत्मा नीचे गिरती है। ஆத்மா கீழே விழுது. अटैचमेंट कहो, मोह कहो,
அட்டாச்மெண்ட் சொல்லுங்க, மோகம் சொல்லுங்க. मोह सकल व्याधि न कर मूला. பாபா சொல்றாங்க மோக சகல வியாதின கர்மூலா அப்படின்னா எல்லா விகாரங்களுக்கு மூலமானது எதுன்னா பற்றா இருக்குது. तो एक तरफ है वो धर्म पिता है. அப்போ பாபா சொல்றாங்க ஒரு சைடுல யாருன்னா அந்த தர்ம பிதாக்கள், जो दैहिक धर्मों की स्थापना करते हैं. யாரு அந்த தைஹிக और தர்ம, लास्ट में आता है विदेही बाप. யாரு அந்த தைஹிக தர்மத்தினோட ஸ்தாபனைய செய்யறாங்க. பிறகு லாஸ்ட்ல வராங்க விதேகி அப்பா. वो आता है. அவங்க வராங்க. तो दैहिक धर्मों में அப்போ தைஹிக தர்மத்துல தர்மங்கள்ல जो आत्माएं कन्वर्ट होती रही है भारतवर्ष की, அந்த தேகத்தினோட தர்மங்கள்ல எந்த ஆத்மாக்கள் கன்வெர்ட் ஆனாங்களோ उनको उठाता है. அவங்கள மேல தூக்குறாங்க. दैहिक धर्मों में भी 2 प्रकार के हैं. இந்த தைஹிக தர்மங்கள் இருக்கு இல்லையா, தர்மம் அதுல கூடயும் 2 விதமானதுன்னு சொல்றாங்க. एक है जो द्वापर युग से ही ऊपर से उतरते हैं नीचे. ஒருத்தர் யாருன்னா யாரு துவாபர் யுகத்திலிருந்தே கீழே இறங்குறாங்க. और अपने धर्म के पक्के रहते हैं. பிறகு தன்ன தர்மத்துல அவங்க பக்கமாக இருப்பாங்க. कोई दूसरे धर्म में कभी भी कन्वर्ट யாருமே வேற தர்மங்களுக்கு எப்பவுமே கன்வெர்ட் ஆகுறது नहीं होते. கன்வெர்ட் ஆகுறது இல்ல. इसलिए हिस्ट्री है. அதனால ஹிஸ்டரி இருக்குது. हिंदुओं की हिस्ट्री ये कहती है இந்துக்களோட ஹிஸ்டரி இந்த விஷயத்த சொல்லுது कि हिंदू ही हमेशा दूसरे धर्म में कन्वर्ट होते रहे. இந்து தான் சதா மத்த தர்மங்கள்ல கன்வெர்ட் ஆயிட்டே இருந்தாங்க. दूसरे धर्म के लोग कन्वर्ट வேற தர்மத்தினோட ஆத்மாக்கள் கன்வெர்ட் नहीं हुए. ஆகல. इसलिए हिंदुओं की जनसंख्या कम होती गई. அதனாலதான் இந்துக்களினோட ஜனத்தொகை கம்மி ஆயிட்டே போச்சு. भले दुनिया का सबसे पुराना धर्म है. பாபா சொல்றாங்க பலே அது உலகத்திலேயே எல்லாத்தை விட பழைய தர்மமாக இருந்தது. वो क्षीण होते गए அது வீணாயிட்டே போச்சு, और नए नए கீழே விழுந்துட்டே வந்தது. आने वाले धर्म पिता और उनके फॉलोअर्स பிறகு புதுசாக வரக்கூடிய தர்ம பிதாக்கள், பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ், उनकी संख्या அவங்களோட எண்ணிக்கை बढ़ती गई. அதிகரிச்சுட்டே போச்சு. क्यों बढ़ती गई? ஏன் அதிகரிச்சுட்டே போச்சு? क्योंकि वो सब धर्म है विचार को फैलाने वाले. ஏன்னா அந்த எல்லா தர்மங்கள் என்னன்னா வெபிச்சாரத்தை பரவக்கூடிய தர்மங்களா இருக்குது. जो भारतवासी धर्म पिताएं थे, யாரு பாரதவாசி தர்ம பிதாக்கள் இருந்தாங்களோ, जैसे बुद्ध, शंकराचार्य, गुरु नानक, எப்படி புத்தன், சங்கராச்சாரி, குரு நானக், विचार का पोषण करने वाले नहीं हैं. வெபிச்சாரத்துக்கு அவங்க அதுக்கு பாலனை கொடுக்க கூடியவங்க கிடையாது. फिर भी ஆனாலும் वो कारण है या कारण है उन विदेशी धर्म पिताओं के அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விதேசி தர்ம பிதாக்களுக்கு प्रभाव में आ जाते हैं. ஏதோ மிஸ்டேக் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு பிரபாவித்த ஆயிடுறாங்க, அடிமை ஆயிடுறாங்க. और प्रभाव में आने के कारण नीचे गिर जाते हैं. பிறகு அடிமை ஆகிற காரணத்தினால கீழே விழுந்துடுறாங்க. उनको भी संकरक लग जाता है. அவங்களுக்கு கூடயும் சங்கத்தினோட சாயம் என்றது ஏற்பட்டுடுதுன்னு சொல்றாங்க. जो सतयुग त्रेता में जन्म लेने वाली आत्माएं थी, யாரு சத்யுக திரேதால ஜன்மம் எடுத்துக்க கூடிய ஆத்மாக்கள் இருந்தாங்க, देव आत्माएं थी, தேவ ஆத்மாக்கள் இருந்தாங்க, परम धाम से ऊपर से नीचे उतरने वाली थी, பரந்தாமத்திலிருந்து மேலிருந்து கீழே இறங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. उनमें है नंबर 1. அவங்கள நம்பர்வாராக இருக்காங்க. उनकी भी नौकरियां हैं. அவங்களது கூடயும் 9 குரூப்ஸ் இருக்குது.
யாரு ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு சேர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்களோ सतयुग में सूर्यवंशी, சத்யுகத்துல சூரியவம்சி, वो ऊंचे थे ऊंचे आत्मा है। அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்கள். उनमें भी कोई कम जन्म लेने वाले அவங்கள கூடயும் சிலரு கம்மி ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க, और कोई पूरे 84 जन्म लेने वाले। பிறகு சிலர் எப்படின்னா முழுமையா 84 ஜென்மங்களை எடுத்துக்க கூடியவங்க. जो आत्माएं सतयुग में आती हैं उतरती हैं, எந்த ஆத்மாக்கள் சத்யுகத்துல வராங்க கீழே இறங்குறாங்க. जो सतयुग में पूरे 84 जन्म लेने वाली आत्माएं हैं, யாரு சத்யுகத்துல முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுத்துக்க கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க, उनकी 2 कैटेगरीज। அவங்களது 2 கேட்டகரிஸ் இருக்குது. एक है जन्म देने वाले, ஒருத்தர் யாருன்னா ஜென்மத்தை கொடுக்க கூடியவங்க, सतयुगी 16 कला संपूर्ण देवताओं को जन्म देते हैं, சத்யுகி 16 கலை और दूसरे हैं ஆத்மாக்களுக்கு ஜென்மம் கொடுக்க கூடியவங்க. இன்னொருத்தர் जन्म लेने वाले। ஜென்மத்தை எடுத்துக்க கூடியவங்க. तो कौन पावरफुल होंगे? அப்ப யாரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க? हैं? जन्म देने वाले ज्यादा पावरफुल हुए, ஜென்மத்தை கொடுக்க கூடியவங்க ஜாஸ்தி பவர்ஃபுல்லாக அதிக பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. उन्होंने अपने उसी जीवन में, அவங்க தன்னோட அந்த வாழ்க்கையிலேயே जिस जीवन में भगवान आकर के पढ़ाई पढ़ाता है, எந்த வாழ்க்கையில பகவான் படிக்க வைக்கிறாங்க उसी जीवन में पूरी पढ़ाई पूरी की அந்த வாழ்க்கையிலேயே படிப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. और पढ़ाई पूरी करके 16 कला संपूर्ण பிறகு படிப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு 16 கலை பரிபூர்ணம் उसी शरीर से बन जाते। அந்த சரீரத்திலிருந்தே ஆயிடுறாங்க. आत्मा को ही कन्वर्ट नहीं करते, ஆத்மாவை தான் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க என்ற விஷயம் இல்ல. आत्मा को ही अमन नहीं बनाते, ஆத்மாவை தான் அமனாக ஆக்கிக்கிறாங்க என்ற விஷயம் இல்ல. शरीर को भी सुख शांति சரீரத்துக்கு கூடயும் சுகம் பிறகு சாந்தி और चैन में रखने वाली बन जाते। பிறகு அமைதியில வச்சுக்க கூடியவங்களாக ஆகுறாங்க. अपने प्रकृति के 5 तत्वों को भी தன்னோட இயற்கையினோட 5 தத்துவங்களை கூடயும் सात्विक बना लेते, சாத்விகமாக ஆக்கிக்கிறாங்க. जो ऐसा स्व का परिवर्तन करता है। இப்ப யாரு இப்படி சுயத்தினோட பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க, आत्मा का भी परिवर्तन करता है ஆத்மாவோட பரிவர்த்தனையும் பண்ணிக்கிறாங்க. और अपने शरीर के 5 तत्वों का भी பிறகு தன்னோட சரீரத்தினோட 5 தத்துவங்கள் என்ன இருக்குதோ அத கூடயும் परिवर्तन करता है। பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. ऐसा स्व का परिवर्तन करने वाला இப்படி சுயத்தினோட பரிவர்த்தனை பண்ணிக்க கூடியவங்க विश्व परिवर्तन के कार्य में உலகத்தினோட பரிவர்த்தனத்தினோட வேலையில पूरा 100% सहयोगी முழுமையாக 100% உதவியாளராக कहा जाता है। அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. कोई पक्के सूर्यवंशी, அவங்கதான் பக்கா சூரியவம்சியா இருக்காங்க. वो सूर्यवंशी आत्माएं அந்த சூரியவம்சி ஆத்மாக்கள் आदि से लेकर के ஆரம்பத்திலிருந்து और कलयुग के अंत तक பிறகு கலியுகத்தினோட கடைசி வரைக்கும் दूसरे दूसरे धर्मों वालों से வேற வேற தர்மத்தினர்கள் கூட संघर्ष करती रहती है। அவங்க எப்படின்னா போராடிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த எதிர்க்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. वो संघर्ष जो होता है द्वापर युग से, அந்த போராட்டம் என்ன துவாபர் யுகத்திலிருந்து ஏற்படுதோ அப்படின்னா அந்த யுத்தம் ஆகுது இல்லையா, எதிர்க்கிற விஷயம் போராடுற விஷயம் என்ன இருக்கு, वो ईश्वर का सिखाया हुआ संघर्ष नहीं होता। அது ஈஸ்வர் மூலமாக கத்து கொடுத்திருக்க கூடிய எதிர்க்கிற விஷயம் இல்ல. ईश्वर अभी हमको सच्चा युद्ध करना सिखा रहा है। ஈஸ்வர் இப்போ நமக்கு உண்மையான யுத்தத்தை பண்றது கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. क्या युद्ध है?
என்ன யுத்தமா இருக்குது? अपने अंदर की कमियों से, தன்னோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை, कमजोरियों से, विकारों से युद्ध करना। குறைகள் என்ன இருக்குதோ, விகாரங்கள் இருக்குது, அது கூட யுத்தத்தை செய்யணும். ये सच्चा युद्ध है। இது உண்மையான யுத்தமா இருக்குது. सतयुग और त्रेता में சத்யுக பிறகு திரேதால 21 जन्म लेते लेते शरीर के सुख भोगते भोगते 21 ஜென்மங்களை எடுத்துக்கிட்டு சரீரத்தினோட சுகத்தை அனுபவம் செஞ்சு தேவாத்மாக்கள் कमजोर पड़ जाती है। வீக் ஆயிடுறாங்க. क्या? என்ன? सुख भोगने से आत्मा कमजोर पड़ती है। சுகத்தை அனுபவம் செய்யறதுனால ஆத்மா வீக் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. कौन सा सुख? எந்த சுகம்? देह का सुख। தேகத்தினோட சுகம். अभी संगम युग में बाप हमको सिखाते हैं, இப்போ சங்கம் யுகத்துல அப்பா நமக்கு கத்து கொடுக்கறாங்க, देह का सुख नहीं लेना है। தேகத்தினோட சுகத்தை எடுத்துக்க கூடாது. क्या? என்ன? स्वार्थी नहीं बनना है। சுயநலவாதிகளாக ஆகக்கூடாது. ரத்தமன்னா देह, தேகம். परमार्थी बनना है। பரமார்த்தி ஆகணும். அப்படின்னா மத்தவங்களோட நன்மைக்காக செய்யணும். परमार्थी माना பரமார்த்தி என்ன? रथी और परम रथी। ரத்தி பிறகு பரமரத்தி. परम रथ कौन सा है? பரம் ரத்தம் ஏதா இருக்குது? है? जिस रथ में सुप्रीम सोल बाप எந்த ரத்தத்துல சுப்ரீம் சோல் அப்பா परमानेंट प्रवेश करते हैं, பர்மனண்டாக பிரவேசம் செய்யறாங்க, वो है परम रथ। அதான் இருக்குது பரம் ரத். அப்படின்னு எல்லாத்தை விட உயர்ந்த ரத்தம். उस परम रथ के लिए அந்த பரம் ரத்தம் என்ன இருக்குதோ அவங்களுக்காக जो भी पुरुषार्थ किया जाए, ஏதெல்லாம் புருஷார்த்தம் செய்யப்படுகிறது, या जो भी पुरुषार्थ करने वाले हैं, இல்லன்னா யாரெல்லாம் புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க, प्रयास करने वाले हैं, முயற்சி செய்யக்கூடியவங்க இருக்காங்க, वो सब परमार्थी। அவங்க எல்லாருமே பரமார்த்தியா இருக்காங்க. अपने रथ की कोई चिंता தன்னோட ரத்தத்துக்காக கவலை नहीं हो। இருக்க கூடாது. रथ ரத்தம் ये पर है, இது பரா இருக்குது, மத்தவங்கள்தான் இருக்குது. ये रावण की चीज है। இது ராவணனோட பொருளா இருக்கு. क्या? என்ன? ये रथ இந்த ரத்தம் रावण की चीज है ராவணனோட பொருளா இருக்கு. और मन बुद्धि के ऊपर பிறகு மனபுத்தி மேல राम का कंट्रोल होता है। ராமனோட கண்ட்ரோல் என்றது இருக்கும்னு சொல்றாங்க. आज नहीं तो कल இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு जो भी मनुष्य आत्माएं हैं, யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ सबकी मन बुद्धि के ऊपर எல்லாரோட மனபுத்தி மேல 500-700 करोड़ मनुष्य आत्माओं के मन के ऊपर 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் மேல एक बात सुप्रीम सोल का कंट्रोल हो जाएगा। ஒரு அப்பா சுப்ரீம் சோல் அப்பாவோட கண்ட்ரோல்ன்றது ஆயிடும்னு சொல்றாங்க. लेकिन रथ के ऊपर कंट्रोल ஆனா ரத்தத்து மேல கண்ட்ரோல் एक रथ मुकर्रर है। ஆகாது. ஒரு ரத்தம் முக்கர ரத்தம் ஆயிருக்குது. एक रथ मुकर्रर है। ஒரு ரத்தம் முக்கரராக இருக்குது. அப்படின்னா பிக்ஸ் ஆனதா இருக்குது. दो रथ बताए ना, 2 ரத்தத்தை பற்றி சொல்லிருக்காங்க இல்லையா? एक टेम्परेरी ஒன்னு தாத்காலிகமானது, டெம்பரரி ஆயிருக்குது. और एक मुकर्रर
ஒன்னு நிரந்தரமான ரத்தமா இருக்கு. टेम्पररी वो जो आदि में भी नहीं था டெம்பரரி எதுன்னா இது ஆரம்பத்திலயும் இருக்கல, और अंत में भी नहीं हुआ. பிறகு கடைசியில கூடயும் இருக்கிறது இல்ல. और मुकर्रर रथ वो பிறகு முக்கரரத எதுன்னா जो आदि में भी था, मध्य में भी होता है और இது ஆதில அவங்க எப்படின்னா ஆரம்பத்திலயும் இருந்தாங்க, நடுவுலயும் இருந்தாங்க, अंत में भी होता है. பிறகு லாஸ்ட்லயும் இருப்பாங்க. तो वो परम रथ அப்போ அந்த பரமரதம் उस रथ के लिए, उस रथ की सुरक्षा के लिए அந்த ரத்தத்துக்காக, அந்த ரத்தத்தினோட பாதுகாப்புக்காக जो अपनी जी जान लगा देते हैं, யாரு தன்னோட முழு லைஃபையே யூஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னா அதுல அர்ப்பணம் பண்ணிடுறாங்க, उसका नाम रखा जाता है शंकर. அவங்களுக்கு பேரை வைக்கப்படுகிறாங்க சங்கர். शिव बाप आते हैं शिव बाप வராங்க. तो उनका अपना नाम क्या है? அப்போ அவங்களோட பேர் என்ன இருக்குது, தன்னோட பேர் என்ன இருக்கு? शिव ज्योति बिंदु. சிவன் ஜோதி பிந்து. मेरी बिंदी का ही नाम शिव है. என்னோட பிந்திக்கே பேரு சிவனா இருக்குது. जब शरीरों में प्रवेश करते हैं, எப்போ சரீரங்களுக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ, जैसे जैसे शरीर में प्रवेश करते हैं उनका नाम அப்போ எப்படியெல்லாம் சரீரத்துக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ அப்படி அவங்களோட பேரு बदल जाता है. மாறிடுது. ब्रह्मा में प्रवेश किया, பிரம்மாக்குள்ள பிரவேசம் செஞ்சாங்க, दादा लेखराज में, தாதா லேக்ராஜ்குள்ள. तो नाम क्या प्रख्यात हुआ? அப்போ பேர் என்ன ஃபேமஸ் ஆச்சு? ब्रह्मा. பிரம்மா. फिर जिसमें प्रवेश करते हैं பிறகு யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ और संयुक्त पार्ट बजाते हैं. अकेले ब्रह्म माने बड़ी, माँ माने माँ. பிறகு எப்படின்னா सिर्फ ब्रह्मा का पार्ट नहीं बजाते, எப்படின்னா கம்பைன்ட் ரூபத்தினோட பாட்டை செய்யறாங்க. வெறும் பிரம்மா பெரிய அம்மாவோட பாட்டு இல்ல. क्या पार्ट बजाते? என்ன பாட்டை செய்யறாங்க? मिला जुला पार्ट बजाते. எப்படின்னா இணைஞ்சிருக்கிற பாட்டை பண்றாங்க. वो अर्धनारीश्वर के रूप में ब्रह्मा भी है. அவங்க அர்த்தநாரீஸ்வரினோட ரூபத்துல பிரம்மாவும் ஆயிருக்காங்க. वो बाप भी है, அவரு அப்பாவும் ஆயிருக்காங்க, टीचर भी है டீச்சரும் ஆயிருக்காங்க. और பிறகு सदगुरु भी है. சத்குரு கூடயும் ஆயிருக்காங்க. वो एक ही मुकर्रर रथ है அவங்களுக்கு ஒரே ஒரு முக்கர ரத்தம் ஆயிருக்குது. जो बाप के रूप में யாரு அப்பாவோட ரூபத்துல ज्ञान का बीजारोपण करने वाला भी है. ஞானத்தினோட आज में ज्ञान का बीजारोपण किया. ஞானத்தினோட விதைய விதைக்க கூடியவங்க ஆயிருக்காங்க. ஆரம்பத்துல ஞானத்தினோட விதைய விதைச்சாங்க. मध्य में நடுவுல माँ के रूप में भी पार्ट बजाता, அம்மாவோட ரூபத்துல கூடயும் பாட்ட செய்யறாங்க. तो बाप के रूप में भी पार्ट बजाता. பிறகு அப்பாவோட ரூபத்துல கூடயும் பாட்ட செய்யறாங்க. टीचर के रूप में व्याख्या देने वाला पार्ट बजाता. டீச்சரினோட ரூபத்துல கிளாரிபிகேஷன் கொடுக்கற பாட்டையும் செய்யறாங்க. और अंत में பிறகு கடைசியில सदगुरु के रूप में सख्त पार्ट बजाता. சத்குருவினோட ரூபத்துல ஸ்ட்ரிக்டான பாட்ட செய்யறாங்க. सख्त इसलिए உண்மை ஏன்னா कि कोई न कोई तरीका लेकर के ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு ஒரு முறையில बच्चों को वापस குழந்தைகளை திரும்பி ले जाने योग्य बना के जाएगा. அழிச்சிட்டு போகிறதுக்கான தகுதியுடையவங்களாக ஆக்குறாங்க. ऐसा जो रथ है இப்படிப்பட்ட ரத்தம் என்ன இருக்கு? वो परम रथ है.
அது என்ன இருக்குதுன்னா பரம் ரதமா இருக்குது. उस परम रथ को அந்த பரம் ரதம் என்ன இருக்குதோ அவங்களுக்கு चारों तरफ से सुरक्षा देने वाली सेना, நாலா பக்கம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சேனை रूहानी सेना है. ஆன்மீக சேனை இருக்குது. कैसी सेना? எப்படிப்பட்ட சேனை? अपने को क्या समझने वाली? தன்னை என்ன நினைச்சுக்கும்? मैं आत्मा हूँ, நான் ஆத்மா இருக்கேன். ये देह आज है இந்த தேகம் இன்னைக்கு இருக்குது, और कल பிறகு நாளைக்கு न रहे तो कोई हर्जा नहीं. இல்லாம போச்சுன்னா ஒன்னும் பரவாயில்ல. देह देह नहीं, தேகம் இல்ல, देह के संबंधी नहीं, தேகத்தினோட உறவினர்கள் இல்ல. देह के पदार्थ नहीं, தேகத்தினோட பொருள் இல்ல. அது पदार्थों से भी मोह मिटाना, பொருள்கள் மேல கூடயும் பற்ற முடிச்சுக்கிறது. देह के संबंधियों से भी मोह मिटाना, தேகத்தினோட உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல கூடயும் பற்ற முடிச்சுக்கிறது. इस देह से भी मोह मिटा देना. இந்த தேகத்து மேல இருக்கக்கூடிய பற்ற கூடயும் முடிச்சுக்கிறது. किससे मोह रखना? யாரு கூட பற்ற வச்சுக்கணும்? बिंदी से तो मोह होता नहीं. பிந்தி கூட பற்று என்றது ஒண்ணு இருக்கிறது இல்ல. मोह तब होता है பற்று எப்போ இருக்கும்னா जब कोई शरीर हो. எப்போ ஏதாவது சரீரம் இருக்குமோ அப்போ இருக்கும். बिंदी सुप्रीम सोल आत्मा பிந்தி சுப்ரீம் சோல் ஆத்மா जिस मुकर्रर रथ में प्रवेश करती है, எந்த முகர ரத்தத்துல பிரவேசம் செய்யறாங்க उससे मोह पैदा होता है. அவங்க கூட பற்று என்றது ஏற்படணும், प्रीति ஆயிடணும். पैदा हो जाए, क्योंकि प्रीति அன்பு என்றது ஏற்பட்டுடணும். ஏன்னா அன்பு और विपरीत பிறகு விபரீதம், प्रेम और ईर्ष्या देश. பிரேம் பிறகு பொறாம பகை. ये साकार के साथ होता है या निराकार के साथ होता है? இது சாக்கார் கூட ஏற்படுதா இல்லன்னா நிராகார் கூட ஏற்படுதா? साकार के साथ हो सकता है. சாக்கார் கூட ஏற்படும். இது तो प्रीति उस एक परम रथ के साथ पैदा हो जाए. அப்போ அன்பு என்றது அந்த பரம்பரத்து இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஏற்படணும்னு சொல்றாங்க. लेकिन वो परम रथ ஆனா அந்த பரம்ரதம் किसी के कह देने से समझ में नहीं आएगा. இப்போ ஒருத்தர் சொல்லுறதுனால ஒண்ணு அவங்கள பற்றி ஒண்ணு புரியாது. क्या என்ன कह दे ये है, யாரோ சொன்னாங்க இவங்க தான், चलो देखिए. நடுங்க போய் பார்த்து வரலாம். इन आँखों से, இந்த கண்களால, स्थूल आँखों से, ஸ்தூல கண்களால, इन विनाशी आँखों से இந்த வினாஷி கண்களால वो अविनाशी दिखाई पड़ेगा. அந்த அவினாஷி தென்படுவாங்களா? कभी भी नहीं दिखाई पड़ सकता. எப்பவுமே தென்பட மாட்டாங்க. अरे अपनी अविनाशी आत्मा ही इन आँखों से नहीं दिखाई पड़ती. அரே தன்னோட அவினாஷி ஆத்மாவே இந்த கண்களால தென்படுறது இல்ல. तो सुप्रीम सोल कैसे दिखाई पड़ेगा? அப்போ சுப்ரீம் சோல் எப்படி தென்படுவாங்க? कैसे देखा जाता है? எப்படி பார்க்கப்படுகிறது? जे जानो ते देव जनाई. क्या என்ன? मैं आकर के अपनी पहचान நான் என்னோட அறிமுகத்தை खुद ही देता हूँ. சுயமே கொடுக்கறேன். मेरी पहचान कोई भी என்னோட அறிமுகம் யாரால கூடயும் दे नहीं सकता. கொடுக்க முடியாது. दादा लेखराज दे सकता है, தாதா லேக்ராஜ் கொடுக்க முடியுதா? ब्रह्मा नहीं है. பிரம்மா இல்லையா? ब्रह्मा तो है, பிரம்மா தான் இருக்காங்க. लेकिन ஆனா आदि ब्रह्मा नहीं है. ஆனா ஆதி பிரம்மா இல்ல. इसलिए मुरली में बोला है इस ब्रह्मा का बाप कौन? அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க, இந்த பிரம்மாவோட அப்பா யாரா இருக்காங்க?
कोई होगा तभी तो बोला। யாராவது இருப்பாங்க அப்பதானே சொல்றாங்க. इस ब्रह्मा को भी இந்த பிரம்மாக்கு கூடயும் अपने ब्रह्मत्व का ज्ञान किसने दिया? தன்னோட பிரம்மத்துவத்தினோட ஞானத்தை யார் கொடுத்தாங்க? निमित्त कौन बना? யார் நிமித்தமானாங்க? यज्ञ के आदि में कोई हुआ? யக்ஞத்தினோட ஆரம்பத்துல யாரோ இருந்தாங்க. ब्रह्मा का लौकिक गुरु नहीं निमित्त बना। பிரம்மாவோட லௌகிக குரு நிமித்தமாகல. उनसे पूछा तो उन्होंने अनभिज्ञता जाहिर कर दी। அவங்கள கேட்டாங்க, அப்போ அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. उसे श्रद्धा हट गई। அப்போ அவங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. कल जो मुरली चली थी ना मंदिर पर, कल मुरली जो मंदिर पर चलाई थी ना मनीषा, तब उस मुरली में बोला एक सेवक राम ने कहा कि ये जो है ज्ञान रतन है ये सब कौन का है? ब्रह्मा को। कल मुरली मंदिर पर चलाई थी मनीषा। तो அப்போ आदि ब्रह्मा अर्थात जिसमें आदि में प्रवेश हुआ। அதாவது ஆதி பிரம்மா அப்படின்னா யாருக்குள்ள ஆரம்பத்துல பிரவேசம் செஞ்சாங்க. और ब्रह्मा के सारे பிறகு பிரம்மாவோட எல்லா प्रश्नों का समाधान அந்த கேள்விகளுக்கு பதில் हो गया। ஆயிடுச்சு, கிடைச்சிடுத்து. लौकिक गुरु से अश्रद्धा हो गई तो वाराणसी में भटकते रहे। லௌகிக குரு மேல நம்பிக்கை போயிடுச்சு. அப்போ வாரணாசியில அவங்க அலைஞ்சிட்டு இருந்தாங்க பிரம்மா பாபா. उन्हें कोई समाधान नहीं मिला। அவங்களுக்கு எங்கேயும் பதில் கிடைக்கல. समझा था वाराणसी में बड़े विद्वान पंडित आचार्य हैं। இப்படி அவங்க நினைச்சிருந்தாங்க வாரணாசியில பெரிய பெரிய வித்வான் ஆச்சாரி பண்டிதர்கள் हमारी बात का जवाब देंगे। இருப்பாங்க, அவங்க என்னோட கேள்விகளுக்கு பதில கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. अपने जीवन में उन्होंने जिस व्यक्ति को अनुभव किया, அவங்களோட வாழ்க்கையில எந்த மனிதனை அவங்க அனுபவம் செஞ்சாங்க, ये सच्चा साफ இவங்க உண்மையான சுத்தமான और श्रेष्ठ ईमानदार व्यक्ति है। பிறகு உயர்ந்த நேர்மையான மனிதனா இருக்காங்க. और होशियार भी है। பிறகு புத்திசாலியும் ஆயிருக்காங்க. बाबा से भी ज्यादा रत्नों की पारखी, பாபா விட அதிகம் ரத்னங்களினோட அந்த கண்டறியும் சக்தி उन्होंने जिसको समझा, அவங்க யார நினைச்சுக்கிட்டாங்களோ இருக்குதுன்னு उस अपने भागीदार के पास पहुंच गए। அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த இவங்க இருக்காங்க இல்லையா பார்ட்னர் கிட்ட போய் சேர்ந்தாங்க. और वहां से उनको समाधान मिल गया। பிறகு அங்கிருந்து அவங்களுக்கு ஆன்சரு கிடைச்சிடுது. समाधान देने वाला பதில கொடுக்க கூடியவர் भागीदार था அந்த பாகிதாரா இருந்தாங்களா, या कोई और था? பாகிதாரனா பார்ட்னரா இருந்தாங்களா, இல்லனா வேற யாராவது இருந்திருப்பாங்களா? सुप्रीम सोल था। சுப்ரீம் சோல் தான் இருந்தாங்க. लेकिन बाबा की बुद्धि में क्या बैठा? ஆனா பாபாவோட புத்தில என்ன உட்கார்ந்தது? ब्रह्मा बाबा की बुद्धि में क्या बैठा? பிரம்மா பாபாவோட புத்தில என்ன உட்கார்ந்துச்சு? कि भागीदार ने दिया। என்னன்னா பாகிதார் கொடுத்தாங்க. ये बुद्धि में नहीं बैठा कि सुप्रीम सोल ईश्वर இந்த விஷயம் உட்கார்ல சுப்ரீம் சோல் ஈஸ்வர் स्वयं परम पिता परमात्मा इसमें प्रवेश சுயம் பரம்பிதா பரமாத்மா இவங்களுக்குள்ள பிரவேசம் कर दिया। பண்ணிட்டாங்க. ये राज उनकी बुद्धि में இந்த ரகசியம் அவங்களோட புத்தில नहीं बैठा। உட்கார்ல. और जब उस व्यक्ति का शरीर छूट गया, பிறகு எப்போ அந்த மனிதனோட சரீரம் போயிடுச்சோ, भागीदार का, அந்த பாகிதார் இருந்தாங்க இல்லையா பார்ட்னரினோட சரீரம், और कुछ वर्षों के बाद பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு जो सहयोगी माताएं थी, அந்த உதவியாளர்களாக இருந்த மாதாக்கள் இருந்தாங்க,
जो यज्ञ का संचालन करती थी யாரு யக்னத்தை நடத்திட்டு இருந்தாங்க उनका भी शरीर छूट गया। அவங்களோட சரீரம் கூடயும் போயிடுச்சு. तो सुप्रीम सोल ने आधार लिया। அப்போ சுப்ரீம் சோலு ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. दादा लिख रहा है, தாதா லேக்ராஜினோட ஆதாரம். ये भी उनको पता नहीं चला। இத பற்றி கூடயும் அவங்களுக்கு தெரியல. पता चला कि नहीं? தெரிஞ்சதா இல்லையா? है? पता तो नहीं चला, தெரியல. लेकिन उन्होंने स्वीकार कर लिया। ஆனா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. क्या स्वीकार कर लिया? என்ன ஏத்துக்கிட்டாங்க? कि मेरे में எனக்குள்ள भगवान आ गए। பகவான் வந்திருக்காங்க. ये स्वीकार करने का कारण क्या हुआ? இத ஏத்துக்கிற காரணம் என்ன ஆச்சு? स्वीकार करने का कारण ये हुआ ஏத்துக்கிற காரணம் என்னன்னா कि 63 जन्म से वो आत्मा ये सुनती चली आई है। என்னன்னா 63 ஜென்மங்கள் இருந்து அந்த ஆத்மா இந்த விஷயத்த கேட்டுட்டே தான் வந்திருந்தாங்க. என்ன? ये गीता का भगवान कृष्ण है என்னன்னா கீதாவோட பகவான் கிருஷ்ணரா இருக்காங்க. और जो खुद को साक्षात्कार हुए थे उसका क्लेरिफिकेशन उनको मिला। பிறகு சுயமினோட எது அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆயிருந்ததோ அதோட கிளாரிபிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சது. कि तुम कौन सी आत्मा हो? நீ யார், எந்த ஆத்மா இருக்கிறேன்? कृष्ण की आत्मा हो। கிருஷ்ணனோட ஆத்மா இருக்கேன். तो அப்போ उन्होंने जो संगठन तैयार किया और वो संगठन माउंट आबू में आया। பிறகு அவங்க என்ன சங்கடனை தயார் பண்ணாங்க, அந்த சங்கடனை என்ன மவுண்ட் ஆபுக்கு வந்தது. उस संगठन का नाम क्या रखा? அப்போ அந்த சங்கடனுக்கு என்ன பேரை வச்சாங்க? ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय। பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலय. क्या वो संगठन ब्रह्मा ने स्थापन किया? என்ன அந்த சங்கடனை பிரம்மா ஸ்தாபனை செஞ்சாங்களா? ब्रह्मा का पिता कोई नहीं था। பிரம்மாவோட அப்பா யாருமே இருக்கலையா? था ना, இருந்தாங்க இல்லையா? लेकिन पूरी संस्था का नाम क्या रख दिया? ஆனா அவங்க முழு அந்த ஒரு நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேரை வச்சாங்க? ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय। பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலय. इससे साबित होता है இதனால நிரூபணம் ஆச்சு कि उनको ईश्वर के साकार स्वरूप का ज्ञान என்னன்னா அவங்களுக்கு ஈஸ்வரனோட சாக்கார ஸ்வரூபத்தினோட ஞானம் नहीं हुआ। ஆகல. बल मुरली में ये बोला हुआ है பலே முரளில இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. कि यज्ञ के आदि से ही धोबी घाट चलता चला आया है। யக்னத்தினோட ஆரம்பத்திலிருந்தே இந்த வண்ணாந்துரைன்றது போயிட்டே தான் இருந்தது, போயிட்டே தான் வந்திருக்கு. मुरलियों में बोला, முரளிகள்ல சொல்லிருக்காங்க. शिव बाबा वासर में है, சிவ பாபா வண்ணாரா இருக்காங்க. माना அப்படி என்ன? धोबी है। அவங்க வண்ணாரா இருக்காங்க. धोबी क्या धोता है? வண்ணாரு என்ன வாஷ் பண்றாங்க? कपड़े धोता है। அந்த ஆடைகளை வாஷ் பண்றாங்க. शिव बाबा वाशरमैन है, சிவ பாப் வாஷர்மேன் ஆயிருக்காங்கன்னா तो वाशरमैन कब साबित होगा? ஓ வாஷர்மேன் சொல்லி எப்போ நிரூபணம் ஆகுவாங்க? शरीर रूपी कपड़ा फट जाए, शरीर ரூபமான இந்த ஆடை கிழிஞ்சு போயிடுச்சு, आगे रख दे, அத கிழிச்சு வச்சுட்டாங்க. तो उसको वाशरमैन कहेंगे? அப்போ அவங்களுக்கு வாஷர்மேன் சொல்வாங்களா? नहीं, இல்ல. वो इस सृष्टि पर आता है அவங்க இந்த சிருஷ்டிக்கு வராங்க. तो आत्मा के साथ साथ அப்போ ஆத்மா கூட शरीर रूपी वस्त्र को भी शरीर ரூபமான ஆடை என்ன இருக்குதோ அதற்கு கூடயும் धोता है संग की रंग से। அவங்க என்ன செய்யறாங்கன்னா சங்கத்தினோட சாயம் மூலமாக அத என்ன செய்யறாங்கன்னா அத கூடயும் தோய்க்கிறாங்க. संग का रंग சங்கத்தினோட சாயம் आत्मा को लगता है, ஆத்மாக்கு ஏற்படுது.
लेकिन किसके द्वारा? ஆனா யார் மூலமாக? शरीर के द्वारा लगता है। சரீரம் மூலமாக ஏற்படுது. शरीर में इंद्रिय है, சரீரத்துல இந்திரியங்கள் இருக்குது. उन इंद्रियों का संग के आधार पर அந்த இந்திரியங்களினோட சங்கத்தினோட மூலமாக ஆதார மூலமாக संबंध बनता है। உறவு ஏற்படுது. संबंध जो कहा जाता है, இப்போ உறவு என்ன ஏற்படுதோ, सम माना संपूर्ण, என்ன சொல்லப்படுகிறதோ, சம்மனா சம்பூர்ண, बंध माना बंधन, பந்தனா பந்தனம், सम माना समान, சமனா சமமான, बंध माना बंधन। பந்தனா பந்தனம், समान बंधन हो சமமான பந்தனமாக இருக்கணும், या संपूर्ण बंधन हो இல்லனா பரிபூர்ணமான பந்தனமாக இருக்கலாம். तो संबंध कहा जाता है। அப்போ சம்பந்தம்னு சொல்லப்படுகிறது. சம்பந்தம்னா உறவுன்னு சொல்லப்படுகிறது. आत्मा का भी परमात्मा के साथ संबंध कब जुटता है? ஆத்மாதே பரமாத்மா அப்பா கூட உறவு என்றது எப்போ இணைக்கப்படுகிறது? जब साकार शरीर हो। எப்போ சாக்கார சரீரம் இருக்குமோ அப்போ. ऐसे थोड़ी मैं बिंदु आत्मा, அப்படி இல்ல, நான் பிந்து ஆத்மா இருக்கேன், मेरा बाप ज्योति बिंदु, என்னோட அப்பா ஜோதி பிந்து आत्मा वो ஆத்மா இருக்காங்க. मेरा बाप भी है बिंदु, वो मेरा टीचर भी है, वो அவங்க என்னோட அப்பாவும் ஜோதி பிந்து, அவங்க என்னோட டீச்சரு இருக்காங்க, मेरा सदगुरु भी है, वो அவங்க என்னோட சத்குரு கூடயும் இருக்காங்க, मेरा साजन भी है, ऐसे कह सकते हैं। அவங்க என்னோட காதலன் கூடயும் இருக்காங்க, இப்படி சொல்ல முடியுமா? बिंदु बिंदु आत्माओं का ज्योति बिंदु शिव बाप के साथ பிந்து பிந்து ஆத்மாக்கள்து ஜோதி பிந்து சிவன் கூட सिर्फ एक संबंध है। வெறும் ஒரே ஒரு உறவு தான். क्या? என்ன? वो मेरा बाप அவங்க என்னோட அப்பா, और मैं आत्मा उसका பிறகு நான் ஆத்மா அவங்களோட बच्चा। குழந்தை இருக்கேன். फिर जब वो शरीर में प्रवेश करता है பிறகு அவங்க எப்போ சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்க, तो संबंध बनते हैं। அப்போ உறவு என்றது ஏற்படுது. जैसे ब्रह्मा के तन में प्रवेश किया दादा लेखराज में, எப்படி பிரம்மாவோட சரீரத்துல பிரவேசம் செஞ்சாங்க தாதா லேக்ராஜ்குள்ள, तो माँ का पार्ट बजाया। அப்போ அம்மாவோட பாட்ட செஞ்சாங்க. इतना प्यार सृष्टि में இவ்வளவு அன்பு சிருஷ்டில और किसी मनुष्य मात्र के द्वारा आत्माओं ने अनुभव வேற எந்த மனித ஆத்மாக்கள் மூலமாக ஆத்மாக்கள் नहीं किया। அப்படின்னா மனித ஆத்மாக்கள் மூலமாக ஆத்மாக்கள் அனுபவம் செய்யல. इसलिए वो ब्रह्मा साबित हो गया। அதனாலதான் அவங்க பிரம்மான்னு சொல்லி நிரூபணமானாங்க. इसी तरह இதே மாதிரிதான் भारत की परंपरा में பாரத்தினோட பரம்பரையில एक ही देवता है ஒரே ஒரு தேவத்தை தான் जो जगत पिता माना जाता है। யாருக்கு ஜெகத் பிதான்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறது. रामायण में लिखा है जगतम पितरम वंदे ராமாயணத்துல எழுதிருக்காங்க ஜெகதம் பிதரம் வந்தே पार्वती परमेश्वरो। பார்வதி பரமேஸ்வரோ. पितरम माना मात पिता, பிதரம் அண்ணா அம்மா அப்பா, पार्वती माता பார்வதி மாதா और மற்றும் शंकर पिता। பிறகு சங்கர் அப்பா இருக்காங்க. लेकिन शंकर की तो मूर्तियां हैं। ஆனா சங்கரனோட மூர்த்தி இருக்குது, மூர்த்திகள் இருக்குது. मूर्ति साकार की होती है மூர்த்தி சாக்காரனோடது இருக்குமா या निराकार की होती है? இல்லன்னா நிராகாரனோடது இருக்குமா? मूर्ति तो साकार की होती है। மூர்த்தி சாக்காரனோடது இருக்கும். इसलिए அதனால दुनिया में जितनी मूर्तियां शंकर की मिली है உலகத்துல எத்தனை மூர்த்திகள் சங்கரனோடது கிடைச்சிருக்குது, तीर्थंकर की मिली है தீர்த்தங்கரினோடது கிடைச்சிருக்கு, जैनियों का भगवान, ஜெயின்ஸ்களினோட பகவான்,
नग्न मूर्तियां जितनी मिली है शंकर की, நிர்வாணமான மூர்த்திகள் எவ்வளவு சங்கரனோடது கிடைச்சிருக்குதோ उतनी और किसी देवता की அந்த அளவுக்கு வேற எந்த தேவதைகளது கூடயும் नहीं मिली। கிடைக்கலன்னு சொல்றாங்க. क्यों? ஏன்? क्योंकि जो भी 33 करोड़ देवताएं हैं, ஏன்னா யாரெல்லாம் 33 கோடி தேவதைகள் இருக்காங்க, उन देवताओं में அந்த தேவதைகள்ல सबसे महान कार्य शिव ने எல்லாத்தை விட மகான் ஆயிருக்கிற வேலை சிவன் शंकर के द्वारा कराया। சங்கர் மூலமாக செஞ்சாங்க. लेकिन बाबा तो कहते हैं शंकर कुछ नहीं करता। பாபா என்ன சொல்றாங்கன்னா சங்கர் எதுவுமே செய்யறதில்ல. शंकर क्या करता है? कुछ भी नहीं। சங்கர் என்ன செய்யறாங்க? எதுவுமே செய்யறதில்ல. अरे ये तो बात सही है। அரே இந்த விஷயம் சரியாதான் இருக்குது. करना धरना कर्मेंद्रियों से होता है, செய்து கொள்றது இது கர்மேந்திரியங்கள் மூலமாக ஆகுதா? செய்யற விஷயங்கள் இதெல்லாமே கர்மேந்திரியங்கள் மூலமா ஆகுதா? या बिना कर्मेंद्रियों से होता है? இல்லன்னா கர்மேந்திரியங்கள் இல்லாமலேயே ஆகுதா? कर्मेंद्रियों से करना धरना होता है। கர்மேந்திரியங்கள் மூலமா தான் செய்யறது எல்லாமே நடக்குது. जो भी 10 कर्मेंद्रियां हैं, ஏதெல்லாம் 10 கர்மேந்திரியங்கள் இருக்குது, उन 10 कर्मेंद्रियों को कंट्रोल किसने कर लिया? அந்த 10 கர்மேந்திரியங்களை யாரு கண்ட்ரோல் பண்ணாங்க? शिव ने कर लिया। சிவன் பண்ணிட்டாங்க. तो शिव करता धरता कहा जाएगा, அப்போ சிவனுக்கு செய்யக்கூடியவங்கன்னு சொல்லப்படுகிறதா? या जिसकी कर्मेंद्रियां है वो करता धरता कहा जाएगा? இல்லன்னா யாரோட கர்மேந்திரியங்கள் இருக்குதோ அவங்களுக்கு செய்யக்கூடியவங்கன்னு சொல்லப்படுகிறதா? शिव गारंटी देता है சிவன் கேரண்டி கொடுக்கறாங்க. कि मैं जो कुछ भी करता हूँ, जिस किसी भी कर्मेंद्रिय से जो कर्म करूंगा, நான் ஏதெல்லாம் செயல்களை செய்யறேனோ எந்த கர்மேந்திரியங்கள் மூலமா கூடயும் எந்த இந்திரியம் மூலமா கூடயும் இந்த வேலைய செய்யலாம். वो शिव कर्म होगा, அது சிவ செயல்களாக இருக்கும். सदा शिव होगा, அது சதா நன்மைக்கானதாக இருக்கும். उससे अशिव अकल्याण कभी हो नहीं सकता। அது மூலமாக அஷிவ் அப்படின்னா அகல்யாணன்றது அப்படின்னா தீமை என்றது ஆகவே ஆகாதுன்னு சொல்றாங்க. चाहे आंख हो, चाहे कान हो, चाहे मुख हो, இப்போ கண்ணா இருக்கலாம், காதா இருக்கலாம், வாயா இருக்கலாம், चाहे हाथ पांव हो, किसी को थप्पड़ भी मारेगा तो भी கை காலா இருக்கலாம். இப்ப யாருக்காவது அறைய விட்டாங்க அப்போ அதுல கூடயும் उसमें भी कल्याण। அதுல கூடயும் நன்மைதான் சொல்றாங்க. अकल्याण नहीं हो सकता रिजल्ट में, ரிசல்ட்ல தீமைன்றது ஆகாதுன்னு சொல்றாங்க. इसलिए सदा शिव कहा जाता है। அதனாலதான் சதா சிவனன் சொல்லப்படுகிறாங்க. क्या? என்ன? शिव माना कल्याणकारी। சிவனன்னா நன்மை செய்யக்கூடியவர். कैसा शिव? எப்படிப்பட்ட சிவன்? सदा शिव सदैव कल्याणकारी। சதா சிவன், சதா நன்மை செய்யக்கூடியவர். कभी अकल्याणकारी हो जाए कोई बात से, எப்போவாது எப்படின்னா அகல்யாண் அப்படின்னா தீமை செய்யக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க ஏதாவது பேச்சு மூலமாக. मुंह से बातें निकलती है ना, வாயால பேச்சுகள் வருது இல்லையா? तो कोई बातों को सुनकर के समझते हैं कि ये तो ठीक बात नहीं बोली। பாபா சொல்றாங்க ஏதாவது பேச்சுகளை கேட்டு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த விஷயம் சரியில்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. लेकिन नहीं, ஆனா இல்ல, रिजल्ट में आखिरी में क्या होगा? ரிசல்ட்ல கடைசிக்கு என்ன ஆகும்? वो बात भी कल्याणकारी साबित होगी। அந்த பேச்சு கூடயும் நன்மைக்கானதுதான் சொல்லி நிரூபணம் ஆகும். दृष्टि से देखा, திருஷ்டி மூலமாக பார்த்தாங்க. वक्त दृष्टि से देख लिया, எப்படின்னா ஒரு மாதிரி வக்ர திருஷ்டியில இருந்து பார்த்தாங்க, அப்படின்னா கோபமாக பார்த்தாங்க. लेकिन वो दृष्टि ஆனா அந்த திருஷ்டி वो भी कल्याणकारी हो। அது கூடயும் நன்மைக்கானதுதான். रामायण में तो उन्होंने राम को मान लिया भगवान, ராமாயணத்துல அவங்க ராமரை போய் பகவான் சொல்லி ஏத்துக்கிட்டாங்க.
लेकिन वो राम की बात है ஆனா அது ராமரோட விஷயமா या शिव के पार्ट की बात है? இல்லன்னா சிவனோட பார்ட்டினோட விஷயமா இருக்கா? भगवान कौन है? பகவான் யாரா இருக்காங்க? राम भगवान है या शिव भगवान है? ராமர் பகவானா இல்லன்னா சிவன் பகவானா? शिव भगवान की बात है रामायण में आई ना। சிவ பகவானினோட விஷயம் ராமாயணத்துல வந்திருக்குது. उसके लिए बोला प्रकृति विनाश सृष्टि लय हुई। இப்படி உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது. सपने संकट पर ही की सोई जिसकी टेढ़ी प्रकृति करने मात्र से யாரோட எப்படின்னா அவங்களோட புருவைகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கோவமா அதை தூக்குனாங்க பார்த்தாங்கன்னாலும் प्रकृति जब टेढ़ी होगी तो आंख எப்படின்னா இந்த புருவை எப்போ இதாகுதோ டேடி என்ன அது கொஞ்சம் பெண்ட் ஆகுதோ அப்போ திருஷ்டி கூடயும் वो भी टेढ़ी हो जाती। அது கூடயும் என்ன ஆயிடுதுன்னா அதுவும் கூடயும் எப்படின்னா அது கூடயும் கோவமா தானே பாக்குறாங்க. கோவமா இருக்கிற அப்பதானே அப்படி செய்யறாங்க. उसकी टेढ़ी दृष्टि और टेढ़ी प्रकृति करने मात्र से ही सारी सृष्टि प्रलय हो सकती है। அவங்க கொஞ்சம் அந்த புருவை இப்படி பெண்ட் பண்ணி கொஞ்சம் கோவமா திருஷ்டியில பார்த்தாங்கன்னாலே உலகத்தினோட விநாசம், சிருஷ்டினோட விநாசம் ஆயிடுது. वो भगवान का ऐसा स्वरूप है। அவங்களது பகவானோடது அப்படிப்பட்ட ஸ்வரூபமா இருக்குது. वो भी कल्याणकारी है। அதுவும் கூட என்ன இருக்குதுன்னா நன்மைக்கானது தான் சொல்றாங்க. उसमें भी कल्याण भरा हुआ है। அதுல கூடயும் நன்மை தான் நிறைஞ்சிருக்குது. अकल्याण नहीं भरा हुआ। தீமை என்றது இல்ல. क्या बात हो गई? பாபா கேக்குறாங்க இது என்ன விஷயம் ஆயிடுச்சு? सारी सृष्टि का विनाश कर दिया और कल्याण हो गया। முழு உலகத்தினோட சிருஷ்டினோட விநாச பண்ணிட்டாங்க, பிறகு நன்மை ஆயிடுச்சு அது மூலமாக. गीता में भी लिखा हुआ है। கீதையில கூட எழுதிருக்காங்க जो आत्मनिष्ठ है, யாரு ஆத்மனிஷ்டா இருக்காங்க, स्वरूपनिष्ठ है, ஸ்வரூபனிஷ்டா இருக்காங்க, वो सारे संसार का ध्वंस कर दे। எப்படின்னா ஆத்மீக ஸ்திதியில இருக்கக்கூடியவங்க முழு உலகத்தினோட துவம்சம் பண்ணிட்டாலும் நாசம் பண்ணிட்டாலும் भस्म कर दे, विनाश कर दे। எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாலும் விநாச பண்ணிட்டாலும் उसके ऊपर कोई पाप அவங்க மேல எந்த விதமான பாவம் கூடயும் नहीं लगता। ஏற்படாது. और मुरली में भी बोला है। ஏன்னா முரளில கூடயும் சொல்லிருக்காங்க. क्या बोला है? என்ன சொல்லிருக்காங்க? मैं विनाश ऐसे के द्वारा कराता हूँ நான் விநாசத்தை அப்படிப்பட்டவங்க மூலமாக செய்ய வைக்கிறேன் जिस पर कोई पाप न लगे। யாரு மேல कोई पाप न लगे। எந்த பாவம் கூடயும் ஏற்படுறதில்ல, எந்த பாவமும் ஏற்படுறதில்ல. அப்படின்னா अरे पाप पुण्य कर्मेंद्रियों के द्वारा होता है। அரே பாவம் பிறகு புண்ணியம் என்றது கர்மேந்திரியங்கள் மூலமாக ஏற்படுதா या बिना शरीर के पाप पुण्य हो जाता है? இல்லன்னா சரீரம் இல்லாமலேயே பாவம் பிறகு புண்ணியம் என்றது ஏற்படுதா? कर्मेंद्रियों के द्वारा पाप पुण्य होता है। கர்மேந்திரியங்கள் மூலமாக பாவம் பிறகு புண்ணியம் என்றது ஏற்படுது. परंतु ஆனா जिसने अपने तन को, अपने तन की कर्मेंद्रियों को யாரு தன்னோட சரீரத்தை தன்னோட சரீரத்தினோட கர்மேந்திரியங்களை पूरा ही पूरा ईश्वर के प्रति अर्पण कर दिया, முழுமையாக ஈஸ்வரனுக்காக அர்ப்பணை பண்ணிட்டாங்க. जिसके लिए मुरली में बाबा ने बोला है, அவங்களுக்காக முரளில பாபா சொல்லிருக்காங்க, तुम बच्चे आए हो குழந்தைகளான நீங்க வந்திருக்கீங்க. हथेली पर सर लेकर के। எப்படின்னா கையில அந்த உள்ளங்கையில தலைய வச்சுக்கிட்டு எடுத்துன்னு வந்திருக்கீங்க. बाबा ये सर ही आपका है। பாபா இந்த தலையே உங்களோடதா இருக்குது. तो हथेली पे सर लेने वाले नंबरवार बच्चे निकलेंगे या नहीं निकलेंगे? அப்போ உள்ளங்கையில தலைய வச்சுக்க கூடிய குழந்தைகள் வெளிப்படுவாங்களா இல்லன்னா இல்லையா? निकलेंगे। வெளிப்படுவாங்க.
அப்படி என்ன? अपनी कर्मेंद्रियों को अपने तन को ईश्वरीय सेवा में पूरा ही पूरा தன்னோட சரீரத்தை தன்னோட கர்மேந்திரியங்களை ஈஸ்வரிய சேவையில கம்ப்ளீட்டாக अर्पण कर दिया। அர்ப்பண பண்ணிட்டாங்க. उसके लिए रामायण में ये गायन कर दिया है அவங்களுக்காக ராமாயணத்துல இந்த மகிமைய பாடிட்டாங்க. कि दधीचि ऋषि की हड्डियों का धनुष भी ததீச்சி ரிஷியினோட எலும்புகள் மூலமாக தயார் பண்ணிருக்கிற அந்த தனுஷ் என்ன இருக்குதோ வில்லு, क्या कर दिया? அத கூடயும் என்ன பண்ணிட்டாங்க? तोड़ दिया। உடைச்சிட்டாங்க. ब्रह्मा को दधीचि ऋषि कहा गया। பிரம்மாக்கு ததீச்சி ரிஷின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. उन्होंने जो हड्डी हड्डी पुरुषार्थ किया அவங்க என்ன ஒவ்வொரு எலும்பு அர்ப்பண பண்ணி புருஷார்த்தம் பண்ணிருக்காங்களோ, सारा तन अर्पण किया, सारा धन अर्पण किया, முழு சரீரத்தை அர்ப்பண பண்ணாங்க, முழு தனத்தை அர்ப்பண பண்ணாங்க. परंतु मन पूरा अर्पण ஆனா மனது கம்ப்ளீட் ஆக அர்ப்பணம் नहीं हुआ। ஆகல. मन बाल बच्चों की परवरिश में लगा रहा। மனது குழந்தை குட்டிகளினோட பாலனையில தான் ஈடுபட்டிருந்தது. जैसे आजकल की माताएं हैं, எப்படி இன்றைய மாதாக்கள் இருக்காங்க. मन का मोह कहाँ तक जाता है? மனதினோட மோகம் அப்படின்னா பற்று எங்க போய் மாட்டிக்கிது? बाल बच्चों में अटक जाता है। और वो तो सारे विश्व की माताओं की भी குழந்தை குட்டிகள்ல போய் மாட்டிக்குது. பிறகு அவங்க முழு உலகத்துக்கே माता है। எல்லா மாதாக்களுக்கு முழு உலகத்தினோட மாதாக்களுக்கே மாதா இருக்காங்க. इसलिए बोल भी दिया, அதனால சொல்லவும் செஞ்சிட்டாங்க. इस ब्रह्मा को याद नहीं करना है। இந்த பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. क्यों? ஏன்? क्योंकि ये माताओं की भी माता है, इसका मोह अटक जाता है बच्चों में। ஏன்னா இவங்க மாதாக்களுக்கு கூடயும் மாதா இருக்காங்க. இவங்களோட பற்று என்றது குழந்தைகள்ல என்னன்னா மாட்டிக்குதுன்னு சொல்றாங்க. जिसका खुद ही मोह बच्चों में अटक जाए वो नष्टो मोहा। யாரோட மோகம் பற்று சுயமே குழந்தைகளுக்குள்ள மாட்டிக்குது, அப்போ அவங்க மோகத்தை நஷ்டம் படுத்திக்கிறவங்க नहीं हो सकता। ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. और नष्टो मोहा नहीं हो सकता। பிறகு மோகத்தை நஷ்டப்படுத்திக்கலன்னா तो अपने शरीर से नष्टो मोहा नहीं बनेगा। இப்போ தன்னோட சரீரம் மூலமாக மோகத்தை நஷ்டமோகம் ஆகலைன்னா तो रिजल्ट क्या होगा? அப்போ என்ன ரிசல்ட் ஆகும்? शरीर छोड़ना पड़ेगा। சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். जो अपने शरीर से भी नष्टो मोहा हो जाए, யாரு தன்னோட சரீரம் மூலமா கூடயும் நஷ்டமோகம் ஆயிட்டாங்க, देह से वो देह के संबंधियों से भी नष्टो मोहा हो सकते हैं। தேகம் பிறகு அவங்க தேகத்தினோட உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா கூடயும் அவங்க நஷ்டமோகம் ஆகலாம். देह के पदार्थों से भी தேகத்தினோட பொருள்கள் என்ன இருக்குதோ அது மூலமா கூடயும் नष्टो मोहा हो सकते हैं। நஷ்டமோகம் ஆகலாம். तो पहले ही बता दिया, அதாவது ஃபர்ஸ்டே சொல்லப்பட்டது. इस ब्रह्मा के चित्र को नहीं रखना। இந்த பிரம்மாவோட சித்திரத்தை வச்சுக்காதீங்க. अगर इसके चित्र को याद रखेंगे ஒருவேளை உங்களோட சித்திரத்தை நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா तो इसी के चरित्रधारी बन जाएंगे। அப்போ இவங்களோட சரித்திரதாரியே ஆயிடுவீங்க. नर से नारायण नहीं बन सके। நரசே நாராயண் ஆக முடியாது. जन्म लेने वाले बनेंगे, ஜன்மத்தை எடுத்துக்க கூடியவங்களாக ஆகுவீங்க. देवताओं से। தேவதைகள் மூலமாக. भगवान के बच्चे डायरेक्ट பகவானோட குழந்தைகள் டைரக்ட் ஆக नहीं बनेंगे। ஆக மாட்டீங்க. तो भगवान का बच्चा वही बन सकते हैं இப்போ பகவானோட குழந்தை அவங்க தான் ஆக முடியும் जिनका अपने तन से मोह யாரோட
தன்னோட சரீர மேல இருக்கக்கூடிய பற்று नष्ट हो जाए। அது நஷ்டம் ஆயிடுச்சோ அவங்களதுதான். कितने बनेंगे? எத்தனை பேர் ஆகுவாங்க? 4.5 लाख ऐसे निकलेंगे। 4 லட்சம் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வெளிப்படுவாங்க. 500-700 करोड़ की मनुष्य सृष्टि में से 500 கோடி 700 கோடி மனித சிருஷ்டியில जो विश्व कल्याण के लिए யாரு உலகத்தினோட நன்மைக்காக या परम रथ के कल्याण के लिए இல்லனா பரம் ரத்தத்தினோட நன்மைக்காக अपने तन की परवाह தன்னோட சரீரத்தை பற்றி கவலை नहीं करें, படுறதில்ல. अपने रथ की भी परवाह न रहे। தன்னோட சரீரத்தை பற்றி கூடயும் கவலை இருக்கக்கூடாது, கேர் பண்ணக்கூடாது. देह देह नहीं, தேகம் இல்ல. देह से पैदा होने वाले बच्चे தேகம் மூலமாக ஜென்ம எடுத்துக்க கூடிய குழந்தைகள் अपने बच्चे नहीं, அவங்க தன்னோட குழந்தைகள் இல்ல. देह का बाप अपना बाप नहीं। தேகத்தினோட அப்பா தன்னோட அப்பா இல்ல. इसलिए बोल दिया அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது. कि लौकिक संबंधियों से, लौकिक संबंधी माना லௌகிக உறவினர்கள். லௌகிக உறவினர்கள்னா देह के संबंधी, தேகத்தினோட உறவினர்கள். लौकिक संबंधियों से न कुछ पूछना है லௌகிக உறவினர்கள் கிட்ட எதுவுமே கேட்கவும் கூடாது. और न उनकी मत पर चलना है। பிறகு அவங்களோட டைரக்ஷன் அனுசாரமா கூடயும் நடக்க கூடாது. अगर उनकी मत पर ही चलते रहेंगे ஒருவேளை அவங்களோட டைரக்ஷன் அனுசாரமாவே நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா तो जैसे 63 जन्म में எப்படி 63 ஜென்மங்கள்ல दुर्गति होती रही, துர்கதி ஆயிட்டு இருந்தது, ऐसी दुर्गति होती रही। அப்படி துர்கதி ஆயிட்டே தான் இருக்கும். एक की मत पर चलना है ஒருத்தரோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யணுமா या अनेकों की मत पर चलना है? இல்லன்னா நிறைய ஆத்மாக்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யணுமா? एक की मत पर चलेंगे तो सदगति होगी। ஒருத்தரோட டைரக்ஷன் அனுசாரமாக நடந்தீங்கன்னா அப்போ சத்கதி ஆகும். क्योंकि ஏன்னா इस दुनिया में सब झूठे हैं। இந்த உலகத்துல எல்லாருமே பொய்யானவங்க. माताएं तो ऐसी होती हैं मोस्टली மாதாக்கள் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா कि जैसे ब्रह्मा ने अपने बच्चों पर विश्वास कर लिया எப்படி பிரம்மா தன்னோட குழந்தைகள் மேல நம்பிக்கை வச்சாங்களோ और बच्चों ने ब्रह्मा से छुपा के वर्ल्ड ट्रस्ट तैयार कर दिया। பிறகு குழந்தைகள் பிரம்மாவிலிருந்து மறிச்சு வேர்ல்ட் ரினியூவல் ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. सारी एक की संपत्ति अपने नाम लिखा ली, முழு யக்னத்தினோட ப்ராப்பர்ட்டி தன்னோட பேர் மேல எழுதிட்டாங்க. अपने संगी साथियों के नाम लिखा दी, தன்னோட சங்கி சாத்தி அப்படின்னா உதவியாளர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பேர்ல எழுதிட்டாங்க, வாங்கிட்டாங்க. और ब्रह्मा को पता ही नहीं चला। பிறகு பிரம்மாக்கு தெரியவே இல்ல. वो तो विश्वास करते रहे अंत तक, அவங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. और जब पता चला பிறகு எப்போ தெரிய வந்ததோ कि अरे ये तो बड़े धोखेबाज बच्चे निकले, அரே இவங்க ரொம்ப ஏமாத்தக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்களே, तो शरीर छूट गया, அப்போ அவங்களுக்கு அவங்களோட சரீரம் அவங்க விட்டுட்டாங்க. हार्ट फेल हो गया। ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. अब बाबा कहते हैं मेरे बच्चे இப்ப பாபா என்ன சொல்றாங்கன்னா என்னோட குழந்தைகள் हार्ट मजबूत वाले बच्चे होंगे ஹார்ட் என்றது அவங்களது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்களா या हार्ट फेल होने वाले बच्चे होंगे। இல்லன்னா ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்களா? मेरे बच्चे तो वो हैं என்னோட குழந்தைகள் யாருன்னா जिन्होंने जन्म जन्मांतर யாரு ஜென்ம ஜென்மாந்தரம் विधर्मियों का मुकाबला किया है। விதர்மிகளை எதிர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க.
क्या विधर्मियों को जो विधर्मी எந்த விதர்மிகள் अपने को इस संसार में भगवान बना करके बैठ गए, பகவானாக தன்னை பகவானாக ஆக்கிக்கிட்டு உட்காந்துட்டாங்க. मेरे बच्चे वो हैं என்னோட குழந்தைகள் யாருன்னா जिन्होंने उन झूठे भगवानों से யாரு அந்த பொய்யான பகவான்கள் இருந்து और उनके फॉलोअर्स से பிறகு தன்னோட ஃபாலோவர்ஸ்ல இருந்து जन्म जन्मांतर टक्कर ली, ஜென்ம ஜென்மாந்தர மோதிருக்காங்க. परंतु उस समय सही रास्ता नहीं था। ஆனா அந்த நேரத்துல கரெக்டான வழி இருக்கல. क्योंकि भगवान बाप मौजूद नहीं था, ஏன்னா பகவான் அப்பா அவங்க இருக்கல, इसलिए பிரசன்ட் ஆக இருக்கல. जो दुनिया वालों ने रास्ता अपनाया, மற்றபடி யாரு இந்த உலகத்தினார்கள் இந்த வழிய தன்னதாக ஆக்கிட்டாங்களோ वो तुम बच्चों ने भी रास्ता अपनाया। दुनिया वालों ने रास्ता अपनाया, அதுதான் குழந்தைகளான நீங்க கூடயும் அந்த வழிய எடுத்துக்கிட்டீங்க, ஃபாலோ பண்ணீங்க. உலகத்தினார்கள் என்ன வழிய ஃபாலோ பண்ணாங்கன்னா हिंसा, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்சையினோட வழிய தன்னதாக ஆக்கிட்டாங்க. और तुम बच्चों ने भी பிறகு குழந்தைகளான நீங்க கூடயும் हिंसा का रास्ता अपना लिया। அந்த இம்சையினோட ரஸ்தா அப்படின்னா இம்சையினோட அந்த வழியை தான் தன்னதாக ஆக்கிட்டீங்க. क्योंकि आत्मा का ज्ञान न तुमको रहा, ஏன்னா ஆத்மாவினோட ஞானம் உங்களுக்கு கூடயும் இருக்கல. और जो ऊपर से उतरते हैं उनको तो आत्मा का ज्ञान होने का பிறகு மேலிருந்து யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு ஆத்மாவினோட ஞானம் இருக்கிற விஷயம் सवाल ही नहीं। அதோட क्वेश्चனே இல்லன்னு சொல்றாங்க. क्यों सवाल नहीं? ஏன் அந்த கேள்வி இல்ல? क्योंकि वो जिसमें उतरते हैं, प्रवेश करते हैं, जिसका आधार लेते हैं, ஏன்னா யாரு அவங்க யாருக்குள்ள இறங்குறாங்களோ யாரோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்களோ वो तो देहधारी होता है, அவங்க தேகதாரியா தான் இருப்பாங்க. और उस देहधारी के संग के रंग में आकर वो भी பிறகு அவங்க அந்த தேகதாரிகளினோட சங்கத்தினோட சாயத்துல வந்து அவங்க கூடயும் नीचे गिरते हैं। கீழே வீழ்றாங்க. और हमको तो पढ़ाई पढ़ाने वाला ऐसा मिला है பிறகு நமக்கு படிக்க வைக்க கூடியவங்க அப்படிப்பட்டவங்க கிடைச்சிருக்காரு. कि देह में प्रवेश भी करता है, தேகத்துல பிரவேசம் செய்யறது கூடயும் செய்யறாங்க. पतित से पतित कामी कांटे में प्रवेश करता है, எல்லாத்தை விட பதித்த காமி முள்ளுக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. ஆனாலும் फिर भी उसको संग का रंग அவங்களுக்கு சங்கத்தினோட சாயம் नहीं लगता, ஏற்படுறதில்ல. और संग का रंग भी नहीं लगने देता। பிறகு சங்கத்தினோட சாயம் கூடயும் ஏற்படுறதுக்கு விடுறதில்ல. और उस रथ के द्वारा பிறகு அந்த ரத்தம் மூலமாக कोई उल्टा ऐसा कर्म भी नहीं होने देता தலைகீழான செயல்கள் கூடயும் ஒண்ணு ஆக்குறதுக்கு விடுறதில்ல. जो रिजल्ट में என்ன ரிசல்ட்ல दुखदायी हो जाए। துக்கம் கொடுக்க கூடியதாக ஆகிற போல இருக்கிறது இல்ல. तो कर्म करने वाला उस रथ के द्वारा कौन हुआ? அப்போ செயல்கள் செய்யக்கூடியவங்க அந்த ரத்தம் மூலமாக யார் ஆனாங்க? शिव हुआ। சிவன் ஆனாங்க. शिव सब कुछ करता है, சிவன் எல்லாமே செய்றாங்க. शिव की आत्मा करने वाली है சிவனோட ஆத்மா செய்யக்கூடியதா இருக்குது. उस परम रथ के द्वारा। அந்த பரம் ரத்தம் மூலமாக उस रथ को कंट्रोल करने वाला वो है, அந்த ரத்தத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் அவங்க இருக்காங்க. इसलिए दिखाया है गीता में। அதனாலதான் கீதையில காமிச்சிருக்காங்க. क्या दिखाया है? என்ன காமிச்சிருக்காங்க? कि अर्जुन के रथ को அர்ஜுனனோட ரத்தத்துக்கு कृष्ण भगवान ने कंट्रोल कर लिया। அர்ஜுனனோட ரத்தத்தை கிருஷ்ண பகவான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. अब वो तो जानते नहीं है இப்ப அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது कि भगवान कृष्ण तो होता नहीं है,
பகவான் கிருஷ்ணர் ஒன்னும் ஆகிறது இல்ல. नाम डाल दिया है, कृष्ण का वास्तव में काम किसने किया है? பேரு கிருஷ்ணனோட பேரை போட்டுட்டாங்க. வாஸ்தவத்துல வேலை யாரு செஞ்சாங்க? शिव ने काम किया. சிவன் வேலைய செஞ்சாங்க. शिव की आत्मा अलग சிவனோட ஆத்மா தனி, और शंकर की आत्मा பிறகு சங்கரனோட ஆத்மா अलग. அவங்க தனியானவங்க. शंकर का अलग काम சங்கரனோட வேலை தனி, और शिव का பிறகு சிவனோடது अलग काम. தனியான வேலை. क्या काम है शिव का என்ன வேலை இருக்குது சிவனோடது? और क्या काम है शंकर का? பிறகு சங்கரனோட வேலை என்ன இருக்கு? शंकर का इतना बड़ा पार्ट नहीं है. சங்கரனோட பாட்டு இவ்வளவு பெருசாக இல்ல. जितना शिव का पार्ट, எந்த அளவுக்கு சிவனோடது இருக்குதோ அந்த அளவுக்கு பாட்டு இல்ல. ब्रह्मा का पार्ट है. பிரம்மாவோட பாட்டு எந்த அளவுக்கு இல்லையோ இருக்குதோ அந்த அளவுக்கு இல்ல. विष्णु का पार्ट है. விஷ்ணுவோட பாட்டு இருக்குது, அது அப்படி. शंकर का बहुत थोड़ा पार्ट. சங்கரனோட பாட்டு ரொம்ப கொஞ்சம் பாட்டு. क्या पार्ट दिखाया? என்ன பாட்டை காமிச்சிருக்காங்க? शंकर के लिए कहते हैं शंकर ने विष पिया. சங்கருக்காக என்ன சொல்றாங்கன்னா, சங்கர் விஷத்தை குடிச்சாங்க. विष पिया तो क्या विष शिव ने पिया? விஷத்தை குடிச்சாங்க அப்படின்னா அந்த விஷத்தை சிவன் குடிச்சாங்களா या शंकर ने पिया? இல்லன்னா சங்கர் குடிச்சாங்களா? 63 जन्म में क्यों नहीं पिया? 63 ஜன்மங்கள்ல ஏன் குடிக்கல? 63 जन्म में भी तो पी सकता था. 63 ஜன்மங்கள்ல கூடயும் குடிச்சிருக்கலாம் पिया இல்லையா? குடிச்சாங்களா? नहीं पिया. आत्मा तो वही राम की आत्मा थी ना. குடிக்கல. ஆத்மா அந்த ராமனோட ஆத்மா தானே இருந்தது. राम कृष्ण की आत्माएं 63 जन्म में भी मौजूद थी. ராமகிருஷ்ண வாலி ஆத்மாக்கள் 63 ஜன்மங்கள்ல கூடயும் இருந்தாங்க. और अभी आखिरी जन्म में भी रामकृष्ण की आत्माएं பிறகு இப்போ லாஸ்ட் ஜன்மத்துல கூடயும் ராமகிருஷ்ணனோட ஆத்மாக்கள் मौजूद है. பிரசன்ட் ஆக இருக்காங்க. तो वो विष पीने वाली नहीं है. அப்போ அவங்க விஷத்தை குடிக்க கூடியவங்க இல்ல. वास्तव में विष पीने वाला வாஸ்தவத்துல விஷத்தை குடிக்க கூடியவங்க शिव है. சிவனா இருக்காங்க. शिव में ही इतनी ताकत है சிவனுக்குள்ளதான் இந்த அளவுக்கு சக்தி இருக்குது. कि कीचड़ में रहे என்னன்னா சேருக்குள்ள இருந்தாலும் और कीचड़ में रहते हुए भी कीचड़ की एक बूंद का अंश मात्र भी இந்த சேர்ல இருந்தா கூடயும் சேரினோட ஒரு டிராப்பினோட அம்ச மாத்திரமும் उसके ऊपर प्रभाव அவங்க மேல அந்த ஒரு பிரபாவம் न पड़े. ஏற்படக்கூடாது. ये फिर पुरुषार्थ से आकर के सिखाता है. இது எப்படின்னா புருஷார்த்தத்துல வந்து அவங்க கத்து கொடுக்கறாங்க. क्या? என்ன कि कर्म क्या? என்ன कि कर्म करते तुम बच्चे भी செயல்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் குழந்தைகளான நீங்க अपन को क्या समझो? தன்னை என்ன நினைச்சுக்கோங்க? आत्मा. ஆத்மான்னு நினைச்சுக்கோங்க. अगर आत्मिक स्थिति में स्थित होंगे, ஒருவேளை ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருந்தீங்கன்னா, परमात्मा स्थिति में स्थित होंगे, பரமாத்மா ஸ்டேஜ் நினைச்சிருந்தீங்கன்னா तो कर्म अकर्म हो जाएगा. அப்போ செயல்கள் அகர்மம் ஆயிடும். क्या? என்ன कर्म अकर्म होता रहेगा. क्यों? செயல்கள் அகர்மம் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா ஏன் இப்படி ஆகும்? क्योंकि देह की याद ही ஏன்னா தேகத்தினோட நினைவே नहीं. இல்ல. जब देह की याद ही नहीं है இப்போ தேகத்தினோட நினைவே இல்லைன்னா तो देह का कर्म बंधन भी அப்போ தேகத்தினோட கர்ம பந்தனம் கூடயும் नहीं बन. அது ஏற்படுறது இல்ல. अब इस याद के काम में जो सबसे तीखा जाता है, இப்போ இந்த நினைவினோட வேலையில யாரு எல்லாத்தை விட தீவிரமாக போகிறாங்களோ
वो है सृष्टि की पहली आत्मा, அவங்க இருக்காங்க இந்த சிருஷ்டியினோட ஃபர்ஸ்ட் ஆத்மா, जिसे नाम दिया है जगत पिता। அவங்களுக்கு என்ன பேரை கொடுத்திருக்காங்கன்னா ஜகத் பிதா. देवताओं का भी पिता தேவதைகளுக்கு கூடயும் அப்பா, और பிறகு राक्षसों का भी पिता। ராட்சசர்களுக்கு கூடயும் அப்பா. इसलिए बोला है அதனாலதான் சொல்லிருக்காங்க, स्वर्ग की दुनिया मेरी है சர்க்கத்தினோட உலகம் என்னோடதுன்னா तो नरक की दुनिया मेरी नहीं है क्या? அப்போ நரகத்தினோட உலகம் என்னோடது இல்லையா? कैसे है मेरी? எப்படியா இருக்குது என்னோடது? बताया। சொன்னாங்க. जो पहला ब्राह्मण யாரு ஃபர்ஸ்ட் பிராமணனோ सो पहला देवता, அவங்க ஃபர்ஸ்ட் தேவதா. जो पहला देवता யாரு ஃபர்ஸ்ட் தேவதையோ सो पहला क्षत्रिय, அவங்க ஃபர்ஸ்ட் க்ஷத்ரியன். जो पहला क्षत्रिय सो पहला वैश्य, யாரு ஃபர்ஸ்ட் க்ஷத்ரியனோ அவங்க ஃபர்ஸ்ட் வைஷ்ய. और जो पहला वैश्य सो पहला யாரு ஃபர்ஸ்ட் வைஷ்யோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் शूद्र, சூத்ரன். और जो पहला शूद्र பிறகு யாரு ஃபர்ஸ்ட் சூத்ரன்? अव्वल नंबर शूद्र நம்பர் 1 சூத்ரன், सो अव्वल नंबर देवता, அவங்க நம்பர் 1 தேவதா. वो ब्राह्मण। அதாவது பாபா என்ன சொல்றாங்கன்னா பிராமண். तो हर युग के आदि में चाहे द्वापर हो, ஒவ்வொரு யுகத்தினோட ஆரம்பத்துல இப்போ துவாபரமே இருக்கலாம். पहला वैश्य कौन कहा जाएगा? ஃபர்ஸ்ட் வைஷ்யன் சொல்லி யாருக்கு சொல்லப்படும்? हैं? पहला देवता वही, ஃபர்ஸ்ட் தேவதா அவங்க தான், पहला वैश्य भी वही। ஃபர்ஸ்ட் வைஷ்ய கூடயும் அவங்க தான். तो हर युग में उसकी प्रधानता है, அப்போ ஒவ்வொரு யுகத்துல அவங்களோடது முதன்மை இருக்குது. हर युग में हीरो पार्टधारी है, ஒவ்வொரு யுகத்துல ஹீரோ பாட்தாரியா இருக்காங்க. उस हीरो पार्टधारी में अंतिम जन्म में அந்த ஹீரோ பாட்தாரில கடைசி ஜென்மத்துல वो जीरो அந்த ஜீரோ प्रवेश करता है, பிரவேசம் செய்யறாங்க. और वो जीरो से हीरो कब बनता है? कारण क्या है? பிறகு அவங்க அந்த ஜீரோல இருந்து ஹீரோ எப்போ ஆகுறாங்க? कि वो हीरो बन जाता है, இதுக்கு காரணம் என்ன? அவங்க ஹீரோ ஆயிடுறாங்க. न कुछ करता है न कुछ धरता है, அவங்க ஒண்ணு செய்யறது கூடயும் இல்ல, பண்றது கூடயும் இல்ல. फिर हीरो कैसे बन जाता है? அப்போ ஹீரோன்றது எப்படி ஆயிடுறாங்க? क्योंकि प्रैक्टिस करके पहले पहले ஏன்னா பிராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் जीरो बनने का पुरुषार्थ करता है। ஜீரோ ஆகிறதுக்கான புருஷார்த்தத்தை செய்யறாங்க. अगर वो पुरुषार्थ ஒருவேளை அந்த புருஷார்த்தம் और भी करेंगे இன்னும் செஞ்சாங்கன்னா तो वो भी नंबरवार जीरो बनेंगे या नहीं बनेंगे? மத்தவங்க கூடயும் செஞ்சாங்கன்னா அவங்க கூடயும் நம்பர் வாராக ஜீரோ ஆகுவாங்களா இல்லையா? बनेंगे। ஆகுவாங்க. इसलिए बोला है அதனாலதான் சொன்னாங்க योग बल से विश्व की बादशाही। யோக பலம் மூலமாக உலகத்தினோட ராஜாங்கம். वो योग बल क्या है? அந்த யோக பலம் என்ன இருக்குது? ज्ञान, நினைவு. एक आत्मिक स्थिति आत्मा की याद, ஒன்னு ஆத்மிக ஸ்திதி ஆத்மாவோட நினைவு, और साथ साथ அது கூடயே परमात्मा तो बिंदु के साथ है ही है, பரமாத்மா பிந்து கூட இருக்கதா செய்யறாங்க. लेकिन ஆனா परम पिता பரம்பிதா पहले ஃபர்ஸ்ட், और परमात्मा பிறகு பரமாத்மா, बाद। பிறகு परम पिता है वो பரம்பிதா யாருன்னா जो प्रजापिता मनुष्य शक्ति का बाप एडम आदम है, उसका भी बाप है। யாரு பரம்பிதா? ஆடம் ஆதம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் அப்பா.
एडम आदम का और कोई बाप नहीं है। ஆதம் ஆடம் உன்னோட வேற யாரும் அப்பா இல்ல. कौन है बाप? யாரா இருக்காங்க அப்பா? शिव बाप। शिव बाप. और शिव बाप का कोई பிறகு சிவ் பாப்க்கு कोई बाप नहीं। யாருக்குமே அப்பா இல்ல. तो जो मनुष्य मात्र का पिता है அதாவது யாரு மனிதர்களுக்கு எல்லாமே அப்பா இருக்காங்க, वो मनुष्य मात्र का पिता அந்த மனிதர்களுக்கு எல்லாமே அப்பா இருக்கக்கூடியவர் सृष्टि के अंत में आकर के जीरो बन जाता है। சிருஷ்டினோட கடைசியில ஜீரோ ஆயிடுறாங்க. जैसे जीरो की कोई वैल्यू नहीं। எப்படி ஜீரோக்கு எந்த வேல்யூவும் இல்ல. 10-20 बंदियां रख दो, 10-20 பிந்திகளை வச்சிடுங்க, कुछ कीमत होगी। ஏதாவது வேல்யூ இருக்குமா? और उन बिंदियों के साथ 1, 2, 3, 4, 5 अंक रख दो। பிறகு அந்த பிந்திகள் கூட என்னன்னா அந்த புள்ளி இருக்கோலே அது கூட இந்த நம்பரை போடுங்க, तो 1, 2, 3, 4. कीमत हो जाएगी। அப்போ அதோட வேல்யூ ஆயிடும், கிடைக்கும். ऐसे ही अंतिम जन्म में அதே மாதிரிதான் கடைசி ஜென்மத்துல वो भारत அந்த பாரத் जो जीरो बन जाता है யாரு ஜீரோ ஆயிடுறாங்க, उसको हीरो बनाने के लिए सुप्रीम सोल बाप அவங்கள ஹீரோ ஆக்குறதுக்காக சுப்ரீம் சோல் அப்பா आता है। வராங்க. उसी में क्यों आता है? அவங்களுக்குள்ளேயே வராங்க, किसी और में क्यों नहीं आता? வேற யாருக்குள்ளேயே வர்றதில்ல. आता तो और में भी है। வர்றது மத்தவங்க கூடயும் வராங்க தான். नंबरवार रुद्रमाला के मणके हैं। நம்பர்வார் ருத்ரமாலாவினோட மணிகள் இருக்கதா செய்யறாங்க. रुद्रमाला है, उसमें मुख बने होते हैं रुद्राक्ष मणकों में। ருத்ரமாலா எப்படின்னா அதுல முகங்கள் இருக்கும் ருத்ராட்சி மணிகள்ல. कोई में 1 मुख, कोई में 4 मुख, कोई में 10 मुख। சிலர்துல எப்படின்னா 4, 1, 8, 10 அப்படி முகங்கள் कोई இருக்கும். में 14 मुख। சிலதுக்குள்ள 14 முகங்கள். वो है मुख लेने की यादगार। அது எப்படின்னா முகத்தை எடுத்துக்கிற நினைவார்த்தமா இருக்கு. लेकिन ஆனா उन रुद्राक्ष के मणकों में एक ऐसा रुद्राक्ष होता है ஆனா அந்த ருத்ராட்சி மணிகள்ல ஒரு ருத்ராட்ச எப்படி இருக்கும்னா जो बहुत प्रसिद्ध होता है அது ரொம்ப பிரசித்தமாக இருக்கும். और विरल मिलता है। பிறகு அது ரொம்ப ரேராக கிடைக்கும்னு சொல்றாங்க. उसमें सिर्फ एक ही मुख होता है। அதுல வெறும் ஒரே முகம்தான் இருக்கும். वो किसी को मिलता नहीं है। அது யாருக்குமே கிடைக்கிறது இல்ல. மோஸ்ட்லி பொதுவா அது கிடைக்கிறது இல்ல. किसी को नहीं मिलता யாருக்குமே கிடைக்கிறது இல்லையா? है? नहीं मिलता கிடைக்கிறது இல்லையா? है? हम बच्चों को मिलता है कि नहीं मिलता? குழந்தைகளான நமக்கு கிடைக்குதா இல்லையா? मिलता है? கிடைக்குது. तो एक मुख का जो रुद्राक्ष है ஒரு முகத்தினோட ருத்ராட்ச என்ன இருக்கு, उसकी बहुत वैल्यू। அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு. जिनको वो मिलता है யாருக்கு அது கிடைக்குதோ और मिलने के बाद वो उसकी वैल्यू को पहचानते हैं கிடைச்சதுக்கு பிறகு யாருக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறாங்களோ और आज से लेकर के अंत तक पहचान में रहते हैं। பிறகு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அத பற்றி அதோட அறிமுகம் என்றது இருக்குமோ. कोई माया का रूप उनको हिला नहीं सकता। எந்த மாயாவினோட ரூபம் கூடயும் அவங்கள அசைக்க முடியாது. वो बहुत फायदे में रहते हैं। அவங்க ரொம்ப லாபத்துல இருப்பாங்க. उन्हीं की माला बन जाती है அவங்களோட மாலை தான் உருவாகுது. और माया जिनको हिला लेती है பிறகு மாயா யார அசைச்சிடுதோ अनिश्चय पैदा करा देती है। அனிஷ்டை ஏற்படுத்திடுதோ वो माला से அவங்க மாலையில இருந்து नीचे गिर जाती है। கீழே விழுந்துடுறாங்க. ओम ஓம் சாந்தி.